அத்தியாயம் 1. குட் மார்னிங் டாடி. குட் மார்னிங். என்ன அதிசயமாக இன்றைக்கி 6 மணிக்கே எழுந்திரிச்சிட்ட? ஒரு கெட்ட கனவு, தூக்கம் கலைஞ்சிருச்சு, தட்ஸ் ஆல். என்னோட ஜாகிங் வரியா தாரணி? உங்களுக்கு தொந்தி கரையணும், ஓடுறீங்க. ஒய் ஷுட் ஐ? தொந்தி குறையிறது ஒன்று தான் ஜாகிங்கோட பலனா? ஒரு வாரம் என்னோட வந்து ஓடிப்பார், அப்புறம் சொல்லு. உடம்பு மட்டும் இல்லை, மூளையும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். மூளையை சுறுசுறுப்பாக்கிக்கிட்டு உங்களை மாதிரி நானும் ஆராய்ச்சி பண்ண போகிறேனாக்கும். போங்க டாடி, போர். மறுபடி தூக்கம் வருதான்னு நான் போய் முயற்சி பண்ணி பார்க்குறேன். நீங்கள் போய் புஷ் புஷ்ஷுன்னு ஓடிட்டு வாங்க. பார்க்குறேன், இன்னும் எத்தனை நாள் இந்த செல்லம் சொகுசுன்னு பார்க்குறேன். ஏன், எனக்கு என்ன? சிட்டியில் ஃபேமஸ் டாக்டர் பரமசுரத்தோட ஒரே புத்திரி. எங்கே போனாலும் எந்திரிச்சு நின்று வரவேற்கிறாங்க. 10 பைசா கையில் எடுத்துக்காமல் ஊர் பூரா சுற்றிட்டு வரலாம். பூவா தலையாக போட்டு பார்க்க அவசியம் வந்தால் தான் காசு தேவைப்படுது. அதெல்லாம் சரி மிஸ்ஸஸ் தாரணி, ஆனப்புறம் இப்படியே பொழுதை கழிச்சிடுவியா? ஷியோர். ஏன்னா என்னை கட்டிக்க போகிற மாப்பிள்ளைக்கு நானே ஒரு கண்டிஷன் தான் வச்சுருக்கேன். என்னம்மா அது? இந்த வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கணும் அவர். தாரிணி. எஸ் டேடி. இதை நான் விளையாட்டுக்கு சொல்லலை, சீரியஸாக தான் சொல்கிறேன். எனக்கு அம்மாவை ஃபோட்டோவில் தான் காட்டினாங்க. உங்களை விட்டு என்னால் பிரிஞ்சு போக முடியும்னு தோணலை. டோன்ட் பி சில்லி. ஐ ஆம் 100% சீரியஸ். அப்படியெல்லாம் இந்த காலத்தில் எந்த மாப்பிள்ளையும் ஒத்துக்க மாட்டேம்மா. ஒத்துக்கிட்டால் போகட்டும். சிம்பிளாக இன்னொரு முடிவு இருக்குது. என்ன? கல்யாணமே பண்ணிக்காமல் இருந்துட்டால் போச்சு. ஏய், என்ன பேச்சு இது? காலையிலேயே அப்செட் ஆக வேணாம். என் கல்யாண பேச்சை நீங்கள் தான் எடுத்தீங்க. நான் எம்எஸ்சி முடிக்க இன்னும் 1 வருஷம் இருக்குது. அதுக்கப்புறம் பேசிக்கலாம். நீங்கள் புறப்படுங்க டாடி. கார் சாவியை எங்கே வச்ச? ஃபோனில் யார் பாருமா. ஹலோ, திஸ் இஸ் 439106. டாக்டர் பரமேஸ்வரன் வீடு தானே மேடம்? எஸ், அவர் பொண்ணு பேசுகிறேன். நீங்கள் யார்? பாம்பேலேருந்து வந்திருக்கேன். விஜய் பட்டேல்னு பேர். குவிக்வெல் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் முதலாளி. ஏற்கனவே நான் உங்கள் அப்பாவுக்கு தபால் எழுதி அவர் பதில் எழுதியிருக்கார். நான் அவரை நேரில் பார்த்து பேச விரும்புகிறேன். ஊரில் இருக்காரா மேடம்? ஊரில் இருக்கார். நீங்கள் அவரை சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் எதுவும் வாங்கியிருக்கீங்களா சார்? இல்லை மேடம். ஒரு நிமிஷம் லைனில் இருங்க. டாடி, குவிக்வெல் ஃபார்மசூட்டிக்ஸல் ஓனர் விஜய் பட்டேல் மெட்ராஸ்லேருந்து பேசுகிறார். உங்களை நேரில் பார்த்து பேசணுமா? நான் தான் தபாலில் அவனுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கேன்னு விளக்கமாக எழுதிட்டேனே. அப்புறம் எதுக்கு நேரில் வேற வந்து தொந்தரவு பண்ணுறான்? சந்திக்க விரும்பலைன்னு சொல்லிடட்டுமா? வேணாம். பம்பாயிலேருந்து மெனக்கெட்டு வந்திருக்கான். அது மரியாதையாக இருக்காது. 10 மணிக்கு வீட்டில் வந்து பார்க்க சொல்லு. நான் புறப்படுறேன். அத்தியாயம் 2. நான் டாக்டர் பரமேஸ்வரன் பேசுகிறேன். 4 நாளைக்கு முன்னாடி உங்கள் கடையில் 17 புக்ஸ் ஆர்டர் கொடுத்தேன். அதில் 3 வர வேண்டியிருக்கு. வந்தது எல்லாமே சேர்த்து டோர் டெலிவரி செய்கிறதா சொல்லியிருந்தீங்க. எதுவும் இன்னும் வரலை சார். ஓகே, அதில் அவுட் ஆஃப் மெடிசன்ஸ்னு ஒரு அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது. என்னோடய அசிஸ்டண்ட்டை அனுப்புகிறேன். அதை மட்டும் முதல்ல அனுப்பி வைங்க. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன தனபால்? மிஸ்டர் விஜய் பட்டேல் ஃப்ரம் பாம்பே வந்திருக்கார். நான் தான் வர சொல்லியிருந்தேன். உள்ளே வர சொல்லு. நீ குப்தா புக் ஹவுஸ் வரைக்கும் போயிட்டு வந்துரு. ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன். ஒரு புக்கு கொடுப்பாங்க, வாங்கிட்டு வா. சரி சார். தரணி இருக்காளா? இருக்காங்க சார். விஜய் பட்டேல் உள்ளே வந்து 5 நிமிஷம் கழித்து 2 காஃபி அவளை எடுத்துகிட்டு வர சொல்லு. நீ எதில் போகிற? என் ஸ்கூட்டரில் போயிட்டு வந்துடுறேன் சார். 40க்கு மேலே போகாத. கல்யாணமாக வேண்டிய வயசு. குட் மார்னிங் டாக்டர். நான் விஜய் பட்டேல். குட் மார்னிங். உட்காருங்க. எப்போ மெட்ராஸ் வந்தீங்க? காலையில் தான் வந்தேன். உங்களை பார்த்து பேசுகிறதுக்காகவே நான் வந்தேன். அப்படியா? என்ன விஷயம் சொல்லுங்கள். தபாலில் விளக்கமாக எழுதியிருந்தேன். அதே விஷயமாக தான் வந்தீங்களா? ஆமாம். என் பதிலும் அதே தான். நானும் விளக்கமாக எழுதியிருந்தேனே. டாக்டர், என்னால் உங்களை புரிஞ்சிக்கவே முடியலை. யாருமே தான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தை காசாக்கத்தான் பார்ப்பாங்க. உங்கள் ஃபார்முலாவை எங்கள் கம்பெனிக்கு விற்கிறதுல உங்களுக்கு என்ன ஆட்சேபனை இருக்குன்னு புரியலை. குவிக்வெல் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் பற்றி உங்களுக்கு புதுசாக சொல்ல தேவையில்லை. இந்தியாவில் உள்ள லீடிங் மருந்து ஃபார்மசூட்டிக்கல் பண்ணிகிட்ருக்கோம். மொத்தம் 116 ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்கு.
உங்கள் கம்பெனியை பற்றி விரிவாக சொல்ல வேண்டியதில்லை மிஸ்டர் விஜய் பட்டேல். ஐ நோ இட். பின்ன என்ன தயக்கம்? உங்கள் கம்பெனிக்குன்னு இல்லை, எந்த கம்பெனிக்குமே இதை விற்கிறது இல்லைன்னு நான் தீர்மானிச்சிருக்கேன். ஏன்? உங்களுக்கே தெரியும், பிறக்க போகிற குழந்தை ஆணா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் எல்லா தம்பதிக்குமே உண்டு. அதே மாதிரி பொதுவாக ஆண் குழந்தைகளையே எல்லாரும் விரும்புகிறாங்க. இன்னும் சில இடங்களில் பெண் குழந்தை பிறக்கிறதை பாவமாக நினைக்கிற மக்கள் இருக்காங்க. பெண் குழந்தை பிறந்தா உடனே அந்த சிசுவை கொலை செய்கிற கொடுமையான சம்பவங்கள் அங்கங்கே நடக்குது. ஸ்கேனிங் மூலமாக பெண் குழந்தைன்னு தெரிய வந்தால் அதை கர்ப்பத்திலேயே கலக்க வச்சு முயற்சி பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் என் கண்டுபிடிப்பு வியாபார ரீதியாக வெளியே வந்தால் அதனால் நன்மைகளை விட தீமைகள் தான் அதிகமாக நடக்கும். உங்கள் வாதம் ரொம்ப மோசமானது. இது எப்படி இருக்குது தெரியுமா? கத்தின்னு ஒரு பொருள் விற்பனைக்கு வர்றதால தான் அதை வாங்கி பல பேர் குத்தி கொலை செய்கிறாங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. கத்திக்கு வேறு எவ்வளவோ நல்ல உபயோகங்கள் இருக்கே. நீங்கள் ஏன் எதிர்மறை சிந்தனையிலேயே இருக்கணும்? கத்தியும் ஏன் கண்டுபிடிப்பும் ஒன்றும் இல்லை மிஸ்டர் விஜய். எந்த விதத்திலேயே வேறுபாடு இருக்குது டாக்டர்? நிச்சயமாக இருக்குது. கொஞ்சம் விளக்கமாகவே சொல்கிறேன். மருத்துவ குறிப்புகள் விஞ்ஞான வார்த்தைகள் இல்லாமல் சுலபமாக சொல்கிறேன். கர்ப்பப்பையில் வளர்கிற சிசு தான் நான் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட். அந்த சிசுவோட குணாதிசயங்களை கர்ப்ப காலத்திலேயே அமைக்க முடியுங்கிறது தான் என் ஆராய்ச்சி. அதில் தீவிரமாக இறங்கினப்போ ஒரு விபத்து மாதிரி தான் அந்த ஃபார்முலாவே கண்டுபிடிச்சேன். ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கிறதை இப்போது குறைச்சலாக 35-40 நாளைக்கு பிறகு தான் பரிசோதனைகள் செய்து பார்த்து உறுதி செய்கிறாங்க. என் ஃபார்முலாங்கிறது ஒரு கெமிக்கல் கலவை, பவுடர் வடிவம். கர்ப்பம் தெரிச்ச ஒரு பெண்ணோட யூரினில் இந்த பவுடரை போடுறப்போ எந்தவித மாற்றமும் ஏற்படலைன்னா உருவாகி இருக்கிறது ஆண் குழந்தை. ரெட்டிஷாக நிறம் மாறினா பெண் குழந்தை. 20 நாள் கர்ப்பத்திலேயே இதை உறுதி செய்ய முடியும். இது வரைக்கும் 68 கர்ப்பிணி பெண்கள்கிட்ட என் சோதனை நடத்தி பார்த்ததில் 100% என் கணிப்பு கரெக்டாக இருக்குது. என் ஆராய்ச்சி வெற்றியை நான் வெளியிட விடலை. இப்படி ஒரு சாத்தியக்கூறு இருக்கும்னு ஒரு கட்டுரையில் எழுதியிருந்தேன். அதை படிச்சுட்டு இந்திய மருத்துவத்துறை ஆராய்ச்சி பிரிவில் என்னை கூப்பிட்டு நிரூபிக்க சொன்னாங்க. அவங்க தேர்ந்தெடுத்து கொடுத்த 30 கர்ப்பிணி பெண்கள்கிட்ட என் ஆராய்ச்சியை அப்ளை பண்ணி பிறக்க போகிறது ஆணா பொண்ணான்னு என் முடிவுகளை எழுதி கையெழுத்து போட்டுட்டு வந்தேன். 6-7 மாதங்களில் ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. 30 பேருக்கு என் முடிவு கரெக்டாக இருந்தது. உடனே பேப்பரில் எனக்கு பப்ளிசிட்டி கொடுத்து பாராட்டினாங்க. ஆளாளுக்கு என் ஆராய்ச்சியை வச்சு காசு பண்ண துடிக்கிறாங்க. அதில் நீங்களும் ஒருத்தர். பேசி முடிச்சிட்டிங்களா? இன்னமும் இருக்கா? கர்ப்பம் கலைச்சிக்கிறதை நம்ம அரசாங்கம் சட்டப்படி தப்பில்லைன்னு சொல்லி அனுமதிச்சுக்குது. இப்போ ஒரு பெண்ணுக்கு 2 பெண் குழந்தைங்க, 3வது ஆண் குழந்தை பிறந்தால் தேவலைன்னு நினைக்கிறா. 20 நாள் கர்ப்பத்திலேயே ஆணா பெண்ணான்னு தெரிஞ்சுக்க உங்கள் ஆராய்ச்சி மூலமாக முடியும். அந்த பவுடர் சோதனையில் அவளுக்கு ஆண் குழந்தைன்னு தெரிஞ்சால் கலைச்சிக்குவா. 20 நாள் கருவை கலைச்சிக்கிறதும் சுலபம். மறுபடியும் முயற்சி செய்யும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி எத்தனை லட்சம் பெண்கள் அந்த பவுடரை நான் தயாரித்து மார்க்கெட் செய்கிறதாலே இந்த பயனடைய வாங்களோ. உண்மை. 3வது கர்ப்பத்தை விடுங்க, முதல் கர்ப்பமே பெண் குழந்தைன்னு தெரிஞ்சால் உடனே கலைச்சிடுவாங்க. ஆண் குழந்தைக்காக பல தடவை முயற்சிப்பாங்க. என் ஆராய்ச்சியோட வெற்றி பெண்ணுரிமைக்கு எதிரானது. இதை வியாபாரம் செய்ய நான் அனுமதிக்கிறது பெண் இனத்துக்கே நான் செய்கிற துரோகம். பின்ன எதுக்கு சார் கண்டுபிடிச்சிங்க? அதான் சொன்னனே, நான் வேறு ஆராய்ச்சியில் ஈடுபட்டப்போ ஒரு மின்னலாக கிடைச்ச கண்டுபிடிப்பு இது. அப்போ அந்த பவுடர் தயாரிக்கிற ஃபார்முலாவே நீங்கள் விற்பனை செய்கிறதா? இல்லை. 10 தடவை கேட்டாலும் என் பதில் இல்லைங்கிறது தான். அந்த பவுடர் மாதிரியாவது எனக்கு தர முடியுமா? எல்லாம் ஒன்று தான். அதை நீங்கள் ஆராய்ச்சி செஞ்சு எந்தெந்த விதத்தில் கலக்கப்பட்டிருக்குன்னு சுலபமாக தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கே. காப்பி சாப்பிடுங்க. இவன் என் மக. ஹலோ. முதுகில் குத்திட்டு ஒத்தடம் தர்ற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி என் வியாபாரத்தை நிராகரிச்சிட்டு தர்றீங்க. நீங்கள் அப்படி எடுத்துக்கிட்டால் என்ன செய்ய முடியும்? எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கே. என்னோட கொள்கையையும் சொல்லிடுறேன். எல்லாத்துக்கும் ஒரு விலையுண்டு.
சிலருக்கு பொருள், சிலருக்கு பணம், சிலருக்கு வேற வகை. இதுவரையும் என் வியாபார அனுபவத்தில் நான் உங்களை தவிர வேறு யார்கிட்டையும் கெஞ்சினது இல்லை. நான் சொல்ல வந்ததையும் சொல்லி முடிச்சிடுறேன். உங்கள் பவுடர் ஃபார்முலாவை என் கம்பெனிக்கு கொடுத்தா 10 லட்சம் ரூபாய் தரேன். அதை தவிர உங்களை என் கம்பெனியோட கௌரவ டாக்டராக ட்ரீட் பண்ணி ராஜ மரியாதையோட உங்கள் குடும்பத்தோட அத்தனை வகையான செலவுகளையும் ஏற்றுக்க ஏற்பாடு செய்கிறேன். இன்னும் நீங்கள் கேட்குற சலுகைகள் ஸ்டாப் இட். கிளுகிளுப்பை காட்டி கூப்பிட்ட நான் கை குழந்தை இல்லை, நான் வியாபாரி இல்லை, லட்சியத்தை பெருசாக நினைக்கிற மனுஷன். காஃபி குடிச்சாச்சுன்னா நீங்கள் புறப்படலாம். நீங்கள் என்னை அவமானப்படுத்துகிறீங்க. இது வரைக்கும் இல்லை, மேலே மேலே வற்புறுத்தி என்னை அந்த தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்காதீங்க. எனக்கு பகைவர்களே கிடையாது சார். ஏன்னா எதிரின்னு யாராச்சும் முளைவிட்டால் முதல்ல நண்பனாக்கிக்க முயற்சிப்பேன். முடியாமல் போனால் வேரோட பிரிங்கி எழிஞ்சிருவேன். நாம் நண்பர்களாகிறது உங்கள் முடிவில் தான் இருக்குது. மிரட்டுற வேலையெல்லாம் வேணாம். யூ மே கோ. இது மிரட்டல் இல்லை, அறிவுரை. கெட் அவுட். இதை விட தெளிவாக சொல்லணுமா? வேணாம், நான் போகிறேன். என்னோட இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறது வேற என்னென்ன தெரியுமா? உங்கள் சந்தோஷம், உங்கள் நிம்மதி, உங்கள் அமைதி எல்லாம். வர்றேன். டேடி, என்ன அவன் இந்த பேச்சு பேசிட்டு போகிறான்? நீங்கள் சும்மா நிற்கிறீங்க. போலீஸுக்கு ஃபோன் செய்யுங்க டேடி. வேணாம் தாரணி, விடு. என்னை விலைக்கு வாங்கிட முடியும்னு நம்பிக்கையோடு வந்தான். அது முடியாமல் போன கோபத்தில் கத்திட்டு போகிறான். இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அந்த ஃபார்முலாவை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கவே வேணாம். புதிய கண்டுபிடிப்பு எதையும் தப்புன்னு சொல்லக்கூடாதுமா. அது எப்படி நல்ல விஷயத்துக்கு பயன்பட முடியும்னு தான் பார்க்கணும். இது வரைக்கும் எனக்கு தோணலை. அந்த ஃபார்முலாவை நான் ரகசியமாக பத்திரப்படுத்தி வைக்க வேண்டிய அவசியம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். கொண்டு போய் லாக்கரில் வச்சுருங்க டேடி. அத்தியாயம் 3. அலெக்ஸ் வரலையா ராவ்? வந்துடுவான். ஃபோன் செஞ்சுருக்கேன், உட்காரு. ட்ரிங்க் பண்ணுறியா? அவனும் வந்துடட்டும். இன்னொரு தடவை ஃபோன் செஞ்சிடேன். இல்லை வேணாம், இப்போ வந்துடுவான். ஹெவியான மேட்டரா ராவ்? 5 லட்சங்கிறது ஹெவியான மேட்டர் தானே? வாரே வா, பம்பர் மேட்டர். என்ன, வந்துடட்டுமே. அப்புறம் அவனுக்காக இன்னொரு தடவை ஆரம்பித்து சொல்லணும். தீப்பெட்டி வேணுமா? இருக்குது. கீழே மட்டும்தானே ஃபோன் வச்சுருந்தே. இங்கே ஒன்று இருக்கே, இது வேறு நம்பரா? இல்லை, இது எக்ஸ்டென்ஷன். 3 மாதம் இருக்கும். நாம் பார்த்து. இருக்காது கிரண்? இருக்கும். அவங்களுக்கு சில்லறையாக ஜோலி. பெருசாக மேட்டர் மாட்டுறப்போ தானே கூட்டணி தேவைப்படுது. எதில் வந்த கிரண்? மோட்டார் பைக். சத்தத்தையே காணுமே. என் வண்டி நம்பர் அத்தனை போலீஸ்காரருக்கும் அத்துப்படி. நேராக கொண்டாந்து உன் வீட்டு வாசலில் நிறுத்தி உன்னையும் வம்பல மாட்டி விட சொல்கிறியா? பக்கத்து தெரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் முன்னாடி நிறுத்திட்டு நடந்து வந்தேன். என்னையா இது? புடவை காயுது கொடியில். எப்போ கல்யாணம் பண்ண? சேச்சா, உனக்கு தெரியாமலையா? நேற்று ஒரே மழை. தப்பமாக நினச்சிட்டு வந்தா. மாற்றிக்கம்மான்னு என் பேண்ட்டு சட்டையை கொடுத்தேன். மாற்றிக்கிட்டு இதை காய போட்டுட்டு போயிட்டா. பேண்ட்டு சட்டையை திருப்பி கொடுக்க வர்றப்ப வாங்கிக்கிறேன்னு சொன்னான். அப்படி ஒரு அட்வான்ஸ் புக்கிங் ஆக்கும். பேர் என்ன? அதாரு கேட்டா? மாரியப்பந்தான் அனுப்பி வச்சான். பரவாயில்ல, தொட்டா இன்னும் கூச்சம் இருக்குது. ராவ், என் மூடை மாற்றிடாதே. வந்திருக்கிறது பிஸ்னஸ்க்காக. சாரிங்கப்பா, கொஞ்சம் லேட்டாகிடுச்சு. அட, இதென்ன புடவை? வாயா அலெக்ஸ், கேட்டுட்டியா? இப்போ தான் எனக்கு சொல்லி முடித்தான். இப்போ உனக்கு சொல்வான். அப்புறம் பேசலாம். அதை விஷயத்துக்கு நேராக வரட்டும். சொல்லு ராவ். நான் கூட செகண்ட் ஷோவுக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன். சீக்கிரமாக பேசிட்டு கலைஞ்சிடலாம். 5 லட்சத்துக்கு ஒரு சின்ன வேலை வந்திருக்கு. வெரி குட். அதை 6ஆக கேட்டு முடிவு செஞ்சால் வகுக்கிறதுக்கு வசதி. ஆளுக்கு 2 கிடைக்கும். முதல்ல வேலை என்னன்னு கேட்டுக்கலாம் அலெக்ஸ். சொல்லு ராவ். டாக்டர் பரமேஸ்வரன் பெசன் நகரில் இருக்கார். ஊசி போடுற டாக்டர் இல்லை, பெரிய டாக்டர். தனிப்பட்ட முறையில் ஏதோ ஆராய்ச்சி. பிறக்க போகிறது ஆனா பொண்ணான்னு 20 நாள் கருவிலையே ஈஸியாக கண்டுபிடிக்கிற ஒரு பவுடரை அந்த ஆள் கண்டுபிடிச்சிருக்கான். வெரி குட். ஆனால் அந்த ஃபார்முலாவை எந்த மருந்து கம்பெனிக்கும் விற்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறான். உங்ககிட்ட வந்த பார்ட்டிக்கு எப்படியாவது அந்த ஃபார்முலா வேணும். டாக்டர்கிட்டேருந்து வாங்கி கொடுத்துட்டா நமக்கு 5 லட்சம். இதுதானே செய்தி சுருக்கம்? அதே தான். பார்ட்டி யார்? விஜய் பட்டேல்னு பேர். பம்பாயில் பெரிய மருந்து கம்பெனி வச்சுருக்கானோ. என்ன சொன்னேன்? வேலை சிம்பிளாக தெரிஞ்சது. அதனால் கை நீட்டி 1 லட்சம் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். என்ன ராவுது, ஏன் இப்படி அவசரப்பட்ட? அந்த ஆள் கருப்பா சிவப்பான்னு கூட நமக்கு தெரியாது. எந்த விபரமும் தெரிஞ்சுக்காம ஏன் நீயா முடிவெடுத்த?
விவரம் தெரிஞ்சுக்காமல் முடிவெடுக்க மாட்டேன் கிரண். எல்லா விவரங்களும் அந்த விஜய் பட்டேலோட கொடுத்துட்டான். அந்த வீட்டில் 2 பேர், டாக்டர் பரமேஸ்வரன், அவர் பொண்ணு தாரணி, அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட் தனபால்னு. அவன் தினம் காலையில் வந்துட்டு சாயங்காலம் போயிடுவான். பொண்ணு மேலே அப்பாவுக்கு 100 மடங்கு பாசம்னா அப்பா மேலே பொண்ணுக்கு 200 மடங்கு பாசம். டாக்டரோட ஃபோன் நம்பர், தினசரி நடவடிக்கைகள் எல்லாம் கொடுத்துருக்கான். கிட்டத்தட்ட ஒரு ஐடியாவுக்கே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு திட்டம் உருவாகி இருக்குது. அதுக்கு உங்கள் உதவிகள் தேவைப்படுது. திட்டத்தை சொல்கிறேன், சரியா இல்லைன்னு நினச்சா வேறு சொல்லுங்கள். சொல்லுறா. அத்தியாயம் 4. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நீங்கள்? என்னை உங்களுக்கு தெரியாது டாக்டர், ஆனால் தினமும் நீங்கள் கடற்கரைக்கு வந்து ஓடுறத நான் பார்க்குறேன். தொந்தரவாக நினைக்கலன்னா ஒரு 2 நிமிஷம் என் கூட பேச முடியுமா? ஜாகிங் போயிட்டு வந்துடுறேனே. போகலாம், நானும் வர்றேன். என் கார் அதோ நிற்கிது, அதில் சிகரெட் பாக்கெட் இருக்குது, எடுத்துகிட்டு வந்துடுறேன். பேசிகிட்டே ஓடலாம். வாங்க டாக்டர். உங்கள் பேர் என்னன்னு சொல்லலையே? திரவியம். நானும் ஒரு டாக்டர் தான். சமீபத்தில் தான் விஜயவாடாவிலேருந்து மெட்ராஸ் வந்தேன். ஐசி, உங்கள் கண்டுபிடிப்பை பற்றி பேப்பரில் படித்ததுலேருந்து உங்களை பார்த்து பாராட்டணும்னு ஒரு ஆசை. தினமும் இந்த கடற்கரையில் பார்ப்பேன். என்னமோ ஒரு தயக்கம் தடுத்துடும். இன்றைக்கி தான் பேசிடுறதுன்னு தீர்மானித்தேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டாக்டர். தேங்க்ஸ். பேப்பரில் முழுசாக படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் எடுத்துக்கிட்ட ஆராய்ச்சி வேறு. நடுவில் கண்டுபிடிச்சது ஒரு எதேச்சையான விஷயம். என்னோடய சப்ஜெக்டில் இன்னும் பிரேக் கிடைக்கல. அந்த ஆராய்ச்சியில் வெற்றி பெற்றால் நான் உண்மையாக சந்தோஷப்படுவேன். எவ்வளோ பெரிய ஜீனியஸ் நீங்கள். இத்தனை அடக்கமாக பேசுகிறீங்களே. இதுதான் என் கார். சரி, அதுக்கு என்ன? ஒன்றுமில்லை டாக்டர். பின் சீட்டில் பாருங்கள், என் ஃப்ரெண்டு உட்காந்துருக்கான். அவன் கையில் பாருங்கள், பிஸ்டல் வச்சுருக்கான். அது யாரை குறிப்பாக்குது பாருங்கள். அட பாவிகளா, வாட் இஸ் திஸ்? நீங்கள் எந்த மொழியில் பதறினாலும் இந்த அதிகாலையில் இந்த இடத்துக்கு யாரும் உதவிக்கு வரமாட்டாங்க. துப்பாக்கியால் சுட்டால் செத்து போயிடுவீங்கன்னு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்காக இருக்கவா முடியும்? ஏறி உட்கார்றீங்களா? ஏன், நீங்கள் யார்? வழி பூரா இன்னும் 100 கேள்வி தயார் பண்ணி வச்சுருக்கீங்க டாக்டர். போனதும் சொல்கிறேன். கமான், ஏறுங்க. இப்படி பணியறது தான் உங்கள் உயிருக்கு நல்லது. புறப்படலாமா நண்பா? உன் கதவுக்கு கண்ணாடியை ஏற்றி விட்டுங்கங்கப்பா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ அவரை கவனி. பெரிய ஆள், ஆராய்ச்சியெல்லாம் செய்கிறவர். எப்படிடா தப்பிடலாம்னு துடிச்சிட்ருப்பார். சேச்சா, தப்பிக்க முயற்சி செஞ்சால் நான் சுட்டுடுவேன்னு அவருக்கு தெரியாதா என்ன? என்னை எங்கே கொண்டு போகிறீங்க நண்பா? விட்டால் அந்த வாய் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். பிளாஸ்திரி போட்டு ஒட்டு, கையை கட்டு, கண்களையும் கட்டிரு. கை காமிங்க டாக்டர். நோ, இந்த ஆபத்தான விளையாட்டை விட்டுடுங்க. காரை நிப்பாட்டி என்னை போக விடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. விளையாட்டா? தொழில் சாமி, தொழில். அத்தியாயம் 5. ஹலோ, மிஸ் தாரணி இருக்காங்களா? தாரணி தான் பேசுகிறேன். உங்கள் அப்பா டாக்டர் பரமேஸ்வரனை உடனே பார்க்கணும். அவருக்கு வேண்டப்பட்டவனா? வீட்டில் இருக்காரா? இல்லைங்க, கடற்கரைக்கு போயிருக்கார் ஜாகிங் செய்ய. நிஜமாவா? ஆமாம் சார். எதில் போனார்? காரில் தான். கடற்கரைக்கு போன கார் எப்படி உங்கள் வீட்டுக்கு 4 வீடு தள்ளி நிற்கும்? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? போதும் புதிர் போட்டது. ரொம்பவும் குழம்பிடுவ. அதாவது மிஸ் தாரணி, உன்னோட அருமை அப்பாவே நாங்கள் கடற்கரையிலேருந்து கூலாக கடத்திட்டு வந்துட்டோம். பாவம், அவர் என்ன செய்வார்? துப்பாக்கி காட்டி மிரட்டினா எங்களோட வந்து தானே ஆகணும். இப்போ எங்ககிட்ட இருக்கார், பத்திரமா இருக்கார். ஐயோ, என்ன இதெல்லாம்? கடத்தல், நபர் கடத்தல். கார் மேலே எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் அதை கொண்டாந்து உங்கள் தெருவில் விட்டுட்டோம். அதுலேயே சாவி இருக்குது, போய் எடுத்துக்கம்மா. எங்கள் அப்பா எங்கே இருக்கார்? இதோ எங்கள் எதிரிலையே இருக்கார். நாற்காலியில் உட்கார்ந்துருக்கார். அவரால் ஃபோன் பக்கத்தில் எந்திரிச்சு வர முடியாது. கட்டி போட்டிருக்கோம். கத்த முடியாது. வாயில் பிளாஸ்திரி ஒட்டியிருக்கோம். ஐயோ, நீங்கள் யார்? செவ்வாய் கிரகத்துலேருந்து இதுக்காக ஸ்பெஷலாக வந்தவங்கள்னு சொன்னால் நம்புவீன்னா அப்படி சொல்கிறேன். எதுக்காக அவரை கடத்துனீங்க? கொஞ்சம் லேட்டாக வருது இந்த கேள்வி. பரவாயில்ல, பதில் சொல்லிடுறேன். சுருக்கமாக சொல்கிறேன். உங்கள் அப்பா கண்டுபிடிச்ச பவுடர் ஃபார்முலா எங்களுக்கு வேணும். உங்கள் அப்பாவுக்கு ஆனாலும் அசாத்தியமான நெஞ்சுறுதி. என்ன ஒரு அடி வாங்கினாலும் சரி, பல்லு குத்தி உதட்டு கிழிஞ்சாலும் சரி, அந்த ஃபார்முலாவை எங்கே வச்சுருக்காருன்னு சொல்லவே மாட்டேங்கிறாருமா. பாவிகளா, அவரை எதுவும் செஞ்சிடாதீங்க. அந்த ஃபார்முலாவை நீ தரேன்னு ஒரு வார்த்தை சொல்லு, அடுத்த நிமிஷம் அடிப்பமா. அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. நிஜமா?
அதை எங்கே வச்சுருக்காருன்னு தெரியாது, பத்திரப்படுத்தணும்னு சொல்லிகிட்டு இருந்தார். அப்புறம் ஒரு வழியாக பத்திரப்படுத்திட்டேன்னு சொன்னார். எங்கே வச்சுங்கன்னு நானும் கேட்கல, அவரும் சொல்லலை. சத்தியமாக எனக்கு தெரியாது. அப்படியா? சரி, கிழவனையே இன்னும் தீவிரமாக விசாரிக்க பார்க்குறோம். இதை பாருமா தாரணி, காரை கொண்டாந்து நிறுத்தினானே எங்கள் ஆள், அவன் உங்கள் வீட்டையே தான் கண்காணிச்சிக்கிட்டு இருக்கான். போலீஸுக்கு தகவல் சொல்கிற கெட்ட பழக்கம் எல்லாம் வேணாம். அப்புறம் நாங்கள் கூறு போட்டது பத்தாதுன்னு ஆஸ்பத்திரியில் டாக்டருங்க போஸ்ட்மார்ட்டங்கிற பேரில் வேற கூறு போட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். புரியுதாம்மா? இல்லை, நான் போலீஸுக்கு சொல்லலை. எங்கள் அப்பாவை விட்டுடுங்க, அவரை கொன்னுடாதீங்க. ஃபார்முலா இருக்கிற இடத்தை அவர் சொல்கிற வரைக்கும் நிச்சயமாக கொலை செய்ய மாட்டோம். வச்சிரட்டுமா? என்ன ராவ், இந்த டாக்டர் இந்த அடி வாங்கியும் வாயை திறக்க மாட்டேங்கிறான். பிளாஸ்திரி ஒட்டி வச்சிருக்கியே, எப்படி திறக்க முடியும்? இப்போ தான் ஒட்டினேன். கிழவனை எப்படி பேச வைக்கிறதுன்னு கீழே போய் யோசிக்கலாம். அவருக்கும் கொஞ்சம் தெம்பு வரட்டும். மறுபடி அடி வாங்க. ரூமை பூட்டிட்டு வா, வழிக்கு கொண்டு வந்துடலாம். நாம் பார்க்காத பிடிவாதமா? அத்தியாயம் 6. மேலே அவரை மட்டும் தனியாக விட்டுட்டு வந்துட்டோமே, இது சரியாரா? ஏன், என்ன தப்பு கிரண்? ரூமை பூட்டியாச்சு. ஆனாலும் தப்பிக்க முயற்சி பண்ணலாமே. பண்ணட்டுமே, என்ன பேசுகிற நீ? அந்த ரூம்லேருந்து எந்த வகையிலையும் டாக்டரால் தப்பிக்க முடியாது. ஆனாலும் தப்பிக்க முயற்சிக்கட்டும்னு தான் கயிற்றை வேணும்னே லூஸாக கட்டிட்டு வந்திருக்கேன் கிரண். என்ன விளையாட்டுது? காரணமாக தான் இந்த நேரம் டாக்டர் தன் கட்டுகளை பிரிச்சிருப்பார், பிளாஸ்திரியையும் பிரிச்சிருப்பார். ஜன்னல் எல்லாம் வெளிப்பக்கம் முன்னேற்பாடாக பட்டை அடிச்சிருக்கு. உள்ளே இருந்து திறக்க முடியாது. உள்ளே அவருக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் என்ன சொல்லு? என்ன? டெலிஃபோன். நிச்சயமாக உபயோகிப்பார். இப்போ கீழே இந்த ஃபோனை எடு, கேளு. அவர் யார் கூட என்ன பேசுகிறாருன்னு கேளு. போலீஸுக்கா இருந்தால் உடனே இங்கேருந்து மாடிக்கு போகிற டெலிஃபோன் வயரை கட் பண்ணிடலாம். வேறு யாருக்காதுன்னா கவனி, அவர் ஃபார்முலா பற்றி சொல்கிறாரான்னு கவனி. ராவ், பெரிய கில்லாடி ஆயிட்ட நீ. ஹலோ, தாரணியா பேசுகிறது? ஆமாம் டேடி, நீங்களா? நானே தான் தாரணி. நீங்கள் எப்படி ஃபோனில் எங்கேருந்து பேசுகிறீங்க டேடி? தாரணி, என்னை கடற்கரையிலேருந்து கடத்திட்டு வந்துட்டாங்க. வழியில் கண்ணை கட்டிட்டாங்க. நான் எந்த வழியாக வந்தேன், எங்கே இருக்கேன்னு எதுவும் தெரியலை. இந்த ரூம்லேருந்து தப்ப வழி இல்லை. என்னை சரியாக கட்டலை, அதனால் பிரிச்சுட்டு ஃபோன் செஞ்சேன். இந்த ரூமை பூட்டிட்டு போயிருக்காங்க. மறுபடியும் வந்துடுவாங்க. நானும் தப்பணும், என் ஃபார்முலாவையும் தப்பிக்க வைக்கணும். நான் தப்புறதே அப்புறம் கவனிக்கலாம். என்னோட கைடு ப்ரொஃபஸர் தேவகசாயம் வீடு தெரியும் இல்லையா உனக்கு? நல்லா தெரியுமே டாடி. அந்த ஃபார்முலாவை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டா தேவலை. அவர் யாருக்கும் விற்க மாட்டார், மேற்கொண்டு ஆராய்ச்சிக்கு பயன்படுத்திக்குவார். எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டா அந்த ஃபார்முலாவை நீ அவர்கிட்ட ஒப்படைச்சிரியா தாரணி? அப்படியெல்லாம் பேசாதீங்கப்பா. முதல்ல நீங்கள் இருக்கிற ரூமை பற்றி ஏதாவது சொல்லுங்கள். ஜன்னலை திறந்து வெளியே பார்த்தா எந்த இடம்னு புரியுமேப்பா. ஒரே ஒரு ஜன்னல் தான் இருக்குமா, அதையும் வெளிப்பக்கம் சாத்தி தாழ் போட்டிருக்காங்க. இது மெட்ராஸ் தான், பிஸியான ஏதோ ஒரு ஏரியா. வேறு எதுவும் புரியலை. அவங்க வர்றதுக்குள்ளே அந்த ஃபார்முலாவை நான் எங்கே எப்படி பத்திரப்படுத்தியிருக்கேன்னு சொல்லிடுறேன். அட என்னப்பா நீங்கள் ஃபார்முலான்ட்டு முதல்ல இப்போ நீங்கள் தப்பிக்கணும். அருமையான சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. ஃபோனை கட் பண்ணிவிடுங்க. அவரை போலீஸ் கூப்பிட்டு சுருக்கமாக சொல்லுங்கள். நீங்கள் லைன்லேயே இருந்தால் எந்த நம்பர்லேருந்து பேசுகிறீங்கன்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த ஃபோன் நம்பரை வச்சு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்துடுவாங்க. சரியா? எனக்கு ஒரே சத்தமாக இருக்குமா. யாரோ கத்துறாங்க. குழந்தைய கீழே போட்டு கொன்னுடுவேன்னு. ஏரியாவே குற்றம் செய்யுதுன்னு நினைக்கிறேன். போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னால் உங்ககிட்ட பேசிடுறேன். அது முக்கியம். அந்த ஃபார்முலாவை யாரோ நடுவில் இருமுன மாதிரி கேட்கல. மை காட், இது எக்ஸ்டென்ஷன் டெலிஃபோன். நாம் பேசுகிறத யாரோ ஒட்டு கேட்குறாங்க. வெளிப்படையாக சொல்கிறது தப்பு. தாரணி, வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே. வந்துட்டேன். ஒரே ஒரு குறிப்பு சொல்கிறேன். ரம்மி அண்ட் ஜோக்கர். என்ன டாடி? ரம்மி அண்ட் ஜோக்கர் கேட்குதா? ஹலோ, லைன் கட் ஆகிடுச்சே. கட் ஆகலை டாக்டர், கட் பண்ணிட்டோம். நேராக அது இருக்கிற இடத்தை நீ சொல்லுவேன்னு எதிர்பார்த்து தானே உன்னை சுதந்திரமாக பேச விட்டு கீழே போனோம். ராட்சச மூளையா உனக்கு? கடைசி நிமிஷத்தில் முழுங்கிட்டியே. குறிப்பாக என்னது ரம்மி அண்ட் ஜோக்கரா? அப்படின்னா
அப்படின்னா என்ன? என்னை சுட்டாலும் சொல்ல மாட்டேன். ராவ், அவரை சுட்டு ஒழுங்காக கட்டி போடு. சுடாமலேயே நான் வரவழைக்கிறேன். தரணி வீட்டுக்கு பக்கத்திலேயே தானே இருக்கான் அலெக்ஸ்? ஆமாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வேடிக்கையை பாரு. என்ன செய்ய போகிற கிரண்? எங்கே போகிற? நீ அவரை பத்திரமா பார்த்துக்க. இங்கேயே இரு. வந்துட்டேன். என்னோட ஃபோனுக்காக காத்திரு. அத்தியாயம் 7. டாக்டர் ஃபோன் அடிக்குது பாரியா, எடுத்து கேள. அறைக்குள்ளே கொஞ்சம் சுதந்திரமாக நடமாட விட்டால் நீயே ஃபோன் பண்ணுவியே, இப்போ எடுத்து கேட்கக்கூடாதா? உன் தொடர்பாக தான் அந்த ஃபோன் அடிக்குது. நான் கேட்க மாட்டேன், நீயே கேளு. ரொம்ப ஏத்தம்யா உனக்கு. இரு, பார்த்துக்கிட்டே இரு. எல்லா ஏத்தமும் இறங்கி போயிட்டோம். ஹலோ, யாரு? நான் தான். என்னம்மா? தாரணி கண்ணு, உன் டேடி கிட்ட பேசணுமா? இதோ நான் ரிசீவரை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவரே பிடுங்கிட்டாரே. தாரணி, தாரணி. என்னம்மா? என்ன டாக்டர்? தாரணி இல்லை, நான் தான். தாரணின்னு சொன்னா தானே நீ ரிசீவரை வாங்குவ. அதுக்காகத்தான்யா என் நண்பனை அப்படி கேட்க சொன்னேன். இரு, ரொம்ப தான் ஆசைப்படுற. எதுக்கும் சீமந்த புத்திரி கூட கொஞ்சம் பேசிடு. என்ன ரொம்ப உருகுதேயா? நீ உருக்கிட்டா எங்களுக்கு ஃபார்முலா கிடைத்த மாதிரி தான். டேடி. தாரணி, அங்கே உனக்கு அருகில் அந்த ராஸ்கல் இருக்கானாம்மா? இருக்கான் டேடி. இதுக்கு முன்னால் நான் பார்க்காத தடியன் மொட்டை மாடி வழியாக கீழே இறங்கி வந்திருக்கான் டேடி. என்ன தாரணி இது? என்னை போய் தடியன் கிடியான்னுக்கிட்டு டேடி கிட்ட ஒழுங்காக அறிமுகம் பண்ணி வைக்க வேண்டாமா? டாக்டர், என்னை அந்த அறையில் நீங்கள் பார்த்தீங்க தானே? எப்படி ஆள்? நல்லா இருக்கேன்ல? உன் ஸ்டேட்டஸ்க்கு வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு மாப்பிள்ளையாக இருக்கும் தகுதி இல்லைன்னாலும் அட்லீஸ்ட் ஒரு நாள் மாப்பிள்ளையாக இருக்கக்கூட எனக்கு தகுதி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பாவி. பாத்தியா டாக்டர்? உடனே பாவி கீவின்னுட்டு. பாவம் பண்ணுறவங்கள தான் பாவின்னு சொல்லுவாங்க. நான் பாவம் பண்ண போகிறதில்ல. சொல்லப்போனால் உனக்கு வேலை மிச்சம் பண்ண போகிறேன்யா. நீ மாப்பிள்ளை தேட வேண்டாம். கூரைப்புடவை, பட்டுப்புடவை, மோட்டார் பைக் எதுவும் வாங்க வேண்டாம். வரதட்சணை கொடுக்க வேண்டாம். கல்யாண சித்திரம் எல்லாம் பார்க்க வேணாம். எல்லா நண்பர்களையும் அழைச்சி சாப்பாடு போட வேணாம். எவ்வளவு செலவு மிச்சம் பாரு. அதுக்கு எதுக்கு அனாவசியமாக? இரு, கட்டிடுறேன். அப்புறம் அட, சாரியை உருவுனா இவ்வளவு சீக்கிரமாக வந்துடுது. ஸ்டாப் இட். ஐ சே ஸ்டாப் இட். உனக்கு என்ன வேணும்? சொன்னோமே டாக்டர், படித்து சொன்னோமே. எங்களுக்கு அந்த ஃபார்முலா வேணும். அது என்ன குறிப்பு? ரம்மி அண்ட் ஜோக்கர். அதுக்கு என்ன பொருள்னு உடனே தெரிஞ்சாகணும். ஃபார்முலாவை எங்கே பத்திரப்படுத்தி இருக்கேன்னு சொல்லு. என் சுண்டு விரல் கூட உன் பொண்ணு மேலே படாது. அதுக்கு நான் சுத்தமான அக்மார் கேரண்டி தரேன். டேடி, இவனுங்க பேச்சு கேட்டு நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க. உங்கள் கொள்கை தோற்கக்கூடாது டேடி. நான் தோற்றா கூட பரவாயில்ல, நீங்கள் சொல்லாதீங்க. குறைக்கிற நாய்கள் எல்லாம் கடிக்கிறது இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா? அதிகபட்சம் போனால் என் கற்பு தானே டேடி. அதை வச்சு தானே இவனுங்க உங்களை மிரட்ட முடியும். அதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்படி ஏதாவது சொல்கிற மாதிரி இவனுங்க செஞ்சிட்டாலும் உங்கள் கண்டுபிடிப்பிலேயே எனக்கு விமோச்சனம் கிடைக்கும் டேடி. ப்ளீஸ், உங்கள் கொள்கையை மட்டும் விட்டு கொடுக்காதீங்க. உங்கள் ஃபார்முலா இந்த மாதிரியான அயோக்கிய ராஸ்கல்ஸ் கிட்ட கிடைக்கக்கூடாது. இவங்க சொசைட்டியையே கெடுத்துருவாங்க. சொல்லிடுறேன் தாரணி, என்னால் இந்த மனச்சித்திரவதையை தாங்க முடியலை. சொல்லாதீங்க டேடி. கொள்கையை விட்டு கொடுக்காமல் இருக்க எவ்வளவு பேர் எவ்வளவு சித்திரவதையை அனுபவிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு என்னடி விட்டா என் அன்னை தெரசா ரோலையே எடுத்துக்குவ போல இருக்கே. அவ்வளவு திமுறா உனக்கு? நண்பா, ஏன் பார்த்துக்கிட்டே இருக்க? முக்கியமான வேலை இருக்கிறச்சே எல்லாம் அனுபவிக்கணும்னு கண்டுக்குவிய. இப்போ முக்கியமான வேலையை அனுபவிக்கிறது தானே? அனுபவி ராஜா, அனுபவி. ரிசீவர் வழியே அந்த டாக்டருக்கு கேட்கணும். அந்த ஆளுக்கு ஆடியோ எஃபெக்ட்லேயே இங்கே நடக்கிறது எல்லாம் விஷுவலாக தெரியணும். நோ, மை காட், நோ. அவளை ஒன்றும் பண்ணிடாதீங்க. அவளை ஒன்றும். ஹலோ 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 டாக்டர் மயங்கி வித்துட்டாரியா? தம்பி, தண்ணி தெளித்து எழுப்பி விடுப்பா. இங்கே நம்ம நண்பனுக்கு கை கட்டினது வாய் கேட்டாமல் பண்ணிடுவே போல இருக்கே. கொஞ்சம் லைன்லேயே இருக்கி. நோ, பெயர் வேணாம். குவிக். என்ன ஆச்சு? அந்த பொண்ணு தாரணி அடிச்சிட்டாப்பா. தப்பிச்சு ஓட போகிறா. பிடி, அவளை பிடி. நண்பா, பரவாயில்ல. டேபிள் லேம்ப்லாலே அடிச்சிட்டா. நெத்தியிலே காயம்.
ரத்தம் சிந்த வச்சிட்டா. பார்ட்டிக்கிட்ட இதுக்கும் சேர்த்து பில் போட்டுற வேண்டியதுதான். டாக்டர் எழுந்தாரா இல்லையா? எங்கே, ட்ரிங்க் அடித்தவன் மேலே தண்ணி கொட்டுற மாதிரி ஒரு வாட்டர் ஜக் நிறைய தண்ணி ஊற்றிட்டேன். எழுந்திருக்கவே இல்லை. டேடி டேடி, ஐயோ டேடிக்கு ஏற்கனவே ஹார்ட் வீக். அவரை இல்லாமல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தேடுற விஷயம் குறிப்பு உங்களுக்கு கிடைக்கவே போகிறதில்ல. நண்பா, குட்டி சொல்கிறதும் கரெக்டு தான். அந்த ஆளை தட்டி கிட்டி விட்டுட போகிற. நீ அங்கேயே இரு, அந்த ஆளை பத்திரமா பார்த்துக்க, நான் வந்துடுறேன். குறிப்பு, நம்ம நண்பனை இங்கே விட்டுட்டு வரத்தான் போகிறேன். குறிப்புக்கு என்ன பொருள் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வீட்டை விட்டு வெளியே வருவேன். குறிப்பு கிடைக்கிற வரை டாக்டர் உயிரை பாதுகாக்கணும். உன்னால் தனியாக முடியாது. நான் அங்கே வர்ற வரைக்கும் அறையை விட்டோ டாக்டரை விட்டோ நகராத. என்ன, நம்ம திட்டத்தில் இதுவரை நாம் தோற்றதில்லை. இந்த முறை மட்டும் நாம் போட்ட கணக்கு கொஞ்சம் மாறி போய் விட்டது. முன்ன வச்ச காலை பின்ன வைக்க போகிறதில்ல. அத்தியாயம் 8. என்னை அலெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என் நண்பர்கள் இருக்காங்களே, கிரண், ராவ், 2 பேருக்கும் கொஞ்சம் இரக்க சுபாவம். அழகான பெண்ணை கண்டா போனா போகுதுன்னு அலெக்ஸ் விட்டு பிடிப்போம்னு சொல்லுவாங்க. நான் அனுமதிக்க மாட்டேன். இப்போ உன்னை கண்டு கிரணும் ராவும் இறக்கப்பட்டுடக்கூடாதுன்னு தான் அவங்க யாரும் உனக்கு துணையாக இங்கே இல்லை. உன் அருமையான டேடிக்கு துணையாக இருக்க போயிட்டாங்க. போயிடு, இங்கேருந்து போயிடு. நான் என்ன இங்கேவா இருக்க போகிறேன்? போகத்தான் போகிறேன். போகிறதுக்கு முன்னாடி ரம்மி அண்ட் ஜோக்கர்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு போக போகிறேன். உன்னை கற்பழிக்கிறது சுலபம், ஆனால் இப்போது அதில் உபயோகம் இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு. அதனால் நான் வேறு வழிகளை கையாள போகிறேன். இங்கே பார், இது என்ன தெரியுதா? சிகரெட் லைட்டர். தட்டுறேன் பாரு. கிளிக்குன்னு சின்னதாக சத்தம் கேட்டுதா? நீளமாக நெருப்பு எரியுதா? இதை உன் மூக்கில் வைக்க போகிறேன். உனக்கு நெருப்பு சுட்டா எப்படி இருக்கணும் தெரியணும்ல? இப்போ தெரிஞ்சுக்குவேன். நீ என்ன பண்ணாலும் சரி, என் பதில் தெரியாது தான். அப்படி சொல்லிட்டா விட்டுருவேன்னு பார்த்தியா? என் நண்பனை ரத்தம் சிந்த வச்சியே, அவனுக்கு எப்படி வலிச்சிருக்கும்னு உனக்கு தெரியாது இல்லை? அதையும் முதல்ல தெரிஞ்சுக்கோ. இப்படி சிங்கிள் எழுத்தா கத்தினா நீ அடி வாங்குறேன்னு எப்படிம்மா புரியும்? நல்லா கத்து. தமிழ் மொழியில் மொத்தம் 247 எழுத்து இருக்குது. இல்லை 248? ஏதோ ஒன்று கத்து. எப்படியும் வெளியில் கேட்க போகிறதில்ல. ஒரு அடிக்கே உதறி கிழிஞ்சு போயிடுச்சே குட்டி. இப்போ நெருப்பால் சுடுறேன். வேறு மாதிரி கத்தணும், ஓகே? ஐயோ, 2 எழுத்தில் கத்திட்டியே. பரவாயில்ல, முன்னேற்றம் தான். நெருப்பு சுட்டே இடத்துல இப்போ சிவந்து போயிருக்கு. கொஞ்ச நேரத்தில் அங்கே கொப்பளம் வந்துடும். நீ ப்ரா ஹுக் போட முடியாது. குளிச்சா சரியாக முதுகு கூட தேய்ச்சிக்க முடியாதுமா. எதுக்கு இந்த சிரமம் எல்லாம் சொல்லிடுமா. ரம்மி அண்ட் ஜோக்கர்னா என்னன்னு சொல்லிடு. உன்னை சுதந்திரமாக விட்டுடுறேன். உன் டேடியையும் கொண்டு வந்து இங்கே சேர்த்துடுறேன். இட்ஸ் அ ப்ராமிஸ். இன்னும் கொலஸ்ட்ரால் அடங்கலை பற்றியா? யாராக இருந்தாலும் உயிர் பயம்னு ஒன்று இருக்கும்ல, அந்த பயத்தினால தான் நான் உன்னை படிய வைக்க போகிறேன். இட்ஸ் ஆல்ஸ் எ ப்ராமிஸ். இந்த முறை உன் முதுகில் நெருப்பு வைக்க போகிறதில்ல. உன் அழகான 36க்கு நடுவில் இதை பார்த்தியா? விலகி போயிட்டா. எவ்வளவு தூரண்டி விலகி போயிடுவ? உன்னை எதுக்கு இந்த நாற்காலியில் உட்கார வச்சு கட்டி போட்டிருக்கேன்னு நினைக்கிற? அனாவசியமாக ஓடி பிடிச்சி விளையாட வேண்டாமேன்னு தான். பிளட்டி ஷீட். யார் அது இந்த நேரத்தில் போய் உங்கள் வீட்டு காலிங் பெல்லை அடிக்கிறவன்? உன் டேடியோட அசிஸ்டண்ட்டா? நோ, வாயை திறக்காதே, கத்தாதே. நீ கத்தினா நான் ஒரே ஒரு ஃபோன் பண்ணுவேன். இங்கேருந்து என் நண்பனுக்கு. கிரண் தான் ஆம்பளைங்கள் கொல்றதில்ல எக்ஸ்பர்ட்டு. நான் சொன்னால் போகிறோம், உன் டேடி கழுத்தில் நைலாங்க போட்டு சுருக்கி இறுக்கமாக இறக்கிடுவான். கத்துறியா? கத்து. காலிங் பெல் அடிக்கிறவன் யாராக இருந்தாலும் இவ்வளவு நேரத்துக்கு உள்ளே இருந்து பதில் வரலைன்னா சந்தேகப்படுவான். டாக்டர் ஃபார்முலாவை விற்க மாட்டேன்னு சொன்னது எல்லோருக்கும் தெரியும். வந்திருக்கிறவன் ஏதாச்சும் எக்கு தப்பாக சந்தேகப்பட்டு போலீஸ்கிட்ட போயிட்டா அப்புறம் நீ தான் மாட்டிக்குவே. உன் திட்டம் என்னன்னு புரியுது. நான் உன்னை கதவை திறக்க அனுமதிச்சா நீ போய் வந்திருக்கிறவங்க கிட்ட உதவி கேட்ப. என்னை மாட்டி விட்டுட்டு நீ தப்பிச்சுக்குவே, அதானே? முடியாது. நான் உன் கட்டை அவுத்து விடத்தான் போகிறேன். நீ போய் கதவை திறக்கிற. ஆனால் என்னை பற்றியோ என் நண்பர்களை பற்றியோ நீ மூச்சு விட மாட்டேன்னு தெரிஞ்சால் அங்கே டாக்டர் இறைவனடி போய் சேர்ந்துருவார். அதை மட்டும் நினைவில் வச்சுக்கிட்டு போய் கதவை தர. ஹாய் தாரணி. ஹாய் கவிதா. என்னடி தாரணி இது? எவ்வளோ நாள் கழித்து உன்னை சந்திக்கிறேன். என்னை அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து வீட்டுக்குள்ளேயே கூட்டிகிட்டு போவேன்னு பார்த்தா என்னவோ வரக்கூடாத நேரத்தில் வந்துட்டவளை அழைக்கிற மாதிரி வெளியிரு போன முகத்தோட ஹாய் கவிதான்னு டல்லாக சொல்கிற.
ஏதாவது உடற்பயிற்சி பண்ணிகிட்டு இருந்தியா? பிரஸ்ட்டு இதுக்கு மேலே எப்படி பெருசாக்குறது, இல்லை தொடையை இதுக்கு மேலே எப்படி ஸ்லிம் ஆக்குறதுன்னு எக்ஸசைஸா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வா, நீ எப்போ மெட்ராஸ் வந்தே, ஏன் மெட்ராஸ்க்கு வந்தேன்னு கேட்குற மாதிரி இருக்குல்ல. இங்கே எதுவோ சரியில்லை, இல்லைன்னா இந்த நேரத்துக்குள்ளே நீ மழை கொட்டுற மாதிரி சலசலன்னு கொட்டி தள்ளியிருப்ப. என்னடா கவிதான்னு ஒரு அரட்டை காலேஜில் 3 வருஷமாக ஒன்றா படித்தாலே, டிகிரி முடியறதுக்கு முன்னாலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு மண்டபத்தில் போய் செட்டில் ஆனாலே, அவள் ஹஸ்பண்ட் கூட ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்னு சொன்னாலே, அவருக்கு என்ன ஆச்சு, அவரோட ஏன் வரலை, எவ்வளவு கேள்விகள் இருக்குது. இல்லாமல் எங்கே போயிட்டது? நான் ஒவ்வொன்றா கேட்கலாம்னு இருந்தேன். நீயே நான் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்ட. சொல்லு, பதில் சொல்லு. என்ன சாப்பிட்ற? காஃபியா, டீயா, இல்லை பழைய மாதிரியே இன்னும் பால் தானா? எங்கள் வீட்டு பால் நம்ம கேன்டீன் பால் மாதிரி உன் டேஸ்ட்டுக்கு ஒத்த வர்ற மாதிரி தண்ணியாக இருக்காதுமா. இங்கே கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். பாத்தியா, இந்த கிண்டல் தானே வேண்டாம்னு சொல்கிறது. என்ன சாப்பிட்ற? முதல்ல பால். அதுக்கு முன்னாடி நீ நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் நானே பதில். ரைட்டு. என் ஹஸ்பண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வேலையை ராஜினாமா பண்ணியாச்சு. ஐயையோ, பூவாவுக்கு நான் என்ன இளைச்சா போயிருக்கேன்? என் வெயிட்டு நாளுக்கு நாள் ஏறுதுன்னு என் ஹஸ்பண்டே சொல்லிட்டாரே நைட்டில். சி, உனக்கு வெக்கமே இல்லையா? இங்கே பாரு, நீயும் நானும் தானே, எதுக்கு வெக்கப்படணும்? அவருக்கு மஸ்கட்டில் வேலை கிடைச்சிருச்சுமா, அதனால தான் இந்த வேலையை உதறிட்டார். மஸ்கட் வேலையில் ஜாயின் பண்ணி 1 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி பாம்பே வராரு. நான் அவரை ரிசீவ் பண்ண போகிறேன் பாம்பே வரைக்கும். பாம்பே ஃப்ளைட் சாயங்காலம் 4 மணிக்கு தான் புறப்படுது. நடுவில் 1 மணி நேரத்துக்கு மேலேயே இருக்கே, அதான் உன்னை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். எங்கே டேடி? வெளியில் போயிருக்காரு. சுகமாக இருக்காருல்ல? இருக்காரு. பேப்பரில் எல்லாம் படித்தேன். பிறக்க போகிற குழந்த ஆனா பொண்ணான்னு தெரிஞ்சுக்க ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்காராமே. அதுவும் கன்சீவ் ஆன 20 நாள்லேயே சொல்ல முடியுமாமே. என்னைக்கோ நாளையிலேருந்து 20வது நாள் நான் மறுபடியும் இங்கே வருவேன். எனக்கு சொல்லி ஆகணும் பிறக்க போகிறது ஆனா பொண்ணான்னு. என்ன, உன் டேடி என்னை டெஸ்ட் பண்ணி பார்க்க சம்மதிப்பாரில்ல? அந்த ஃபார்முலா. ஹலோ, என்ன தாரணி, உன் வீட்டில் கெஸ்ட்டு இருக்காங்கன்னு நீ சொல்லவே இல்லை. ஐ எம் சுவாமிநாதன். ஐ எம் கவிதா. நீங்கள் தாரணியோட கசின். அப்படின்னா ஓப்பனாக சொல்லுங்கள் சார், நான் ஒன்றும் மிஸ்டேக் பண்ணிக்க மாட்டேன். டாக்டர் சார் வீட்டில் இல்லை. தாரணி என்னை வரவேற்கிற முறை சரியில்லை. என்னடான்னு பார்த்தேன், நீங்கள் இருக்கீங்க. இவ்வளவு நேரமும் நாங்கள் பேசுகிறத கேட்டுக்கிட்டு அந்த அறையில் இருந்தீங்க. 2 டீனேஜ் தாண்டின பெண்கள் பேசுகிற பேச்சை ஒட்டு கேட்குறதும் ரொம்ப தப்பு சார். கசின்னா எப்படி, முறமாப்பிள்ளையா? கவிதா. ஏய் தாரணி, என்ன ஏன் அதட்டுற? நான் பூஜைக்கு நடுவில் வந்த கரடினா ஓப்பனாக சொல்லிட வேண்டியதானே. நானே புறப்பட்டு போயிருப்பேனே. இப்போ மட்டும் என்ன, நான் புறப்படுறேன். கவிதா ப்ளீஸ் போகாதே. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டுது. உன் கூட நிறைய பேசணும். அப்போ உன் கசின் மிஸ்டர் சுவாமிநாதன் என்ன பண்ணுவார்? அதே அறையில் இருப்பார். தாரணி, என்னம்மா இது, உன் ஃப்ரெண்டுங்கிற, பார்க்க நல்லாவே இருக்காங்க. நானும் உங்கள் கூட பேச்சில் கலந்துக்கிறேன். டாக்டர் வர வரைக்கும் எனதுக்கும் பொழுது போன மாதிரி இருக்கும். வேண்டாம் சாமி, நாங்கள் லேடிஸ் என்னென்னவோ பேசிக்குவோம். சுவையாக இருக்குமே, கேட்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணுமே. சரி, நீ போய் மிஸ் கவிதா இல்லையா மிஸ்ஸஸ் கவிதாவா? மிஸ்ஸஸ் கவிதாவுக்கு பால் கொண்டு வா. அது வரைக்கும் நான் கம்பெனி கொடுக்குறேன். வேண்டாம் சார், நீங்கள் டிவியை மட்டும் ஆன் பண்ணுங்கள் போதும். நான் டிவி பார்க்குற நேரம் பால் கொண்டு வரட்டும். நீங்கள் ஏதாவது புத்தகம் படிச்சிட்ருங்க. இல்லைன்னா நீங்களும் தாரணி கூட கிச்சனுக்கு போய் பால் காய்ச்சி கொண்டு வாங்க. அதுவும் சரிதான். ஏய் கவிதா, உன் கேலிக்கு ஒரு அளவே இல்லையா? இல்லை, நீங்கள் போங்க சார். அவன் முன்னும் முழுங்குறா. காலேஜ் படிக்கிறச்சையே இப்படித்தான், மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுவா. என் தாரணியே எனக்கு தெரியாதா? தாரணி கமான், நான் கிச்சனில் உனக்கு உதவி செய்கிறேன். கவிதா இங்கே உட்காந்து கார்ட்டூன் படம் பார்த்துக்கிட்டு இருக்கட்டும். போமா தாரணி போ. நான் ஒன்றும் கிச்சனுக்குள்ளே வந்து எட்டி பார்க்க மாட்டேன். ஏய் தாரிணி, என்னை எப்படி காட்டி கொடுக்கலாம்னு யோசிக்காத. நீ என்னை விளக்க நினைச்சாலும் நான் விலக மாட்டேன். அந்த பொண்ணுக்கிட்டக நீ என்னை பற்றி சொன்ன அவ்வளவுதான். உன் டேடி நிச்சயம் மரணத்தை தழுவார். அது நிச்சயம். போ, காய்ச்சின பாலை ஒழுங்காக கொண்டு போய் உன் தோழிக்கிட்ட கொடுத்துட்டு சீக்கிரம் அவளை அந்த வீட்டை விட்டு அனுப்புகிற வழியை பாரு.
முறைக்காதம்மா, என்ன செய்யறது? இப்போ என் கை தான் ஓங்கி இருக்கு. அட அட எதுக்குமா கண்ணீர் விடணும்? அவள் என்னை பார்க்குறதுக்குன்னே நீண்ட நாள் கழித்து வந்திருக்கா. அவளை போய் உடனே புறப்பட்டு போக சொன்னால் அவள் என்னை பற்றி என்ன நினச்சிக்குவா? ரம்மி அண்ட் ஜோக்கர் என்னன்னு தெரிஞ்சால் நானே உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். அது வரைக்கும் என் டேடி உங்ககிட்ட இருக்க போகிறாரே. இந்த கெஞ்சற ட்ரிக்கெல்லாம் நம்மக்கிட்ட வேணாம். அவளே உடனே அனுப்பு. என்ன தாரணி, அதுக்குள்ளே பாலை கொண்டு வந்துட்ட? நீ ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் வருவேன்னு எதிர்பார்த்தேன். நிம்மதியாக ஒரு கார்ட்டூன் படத்தை கூட பார்க்க விட மாட்ட போல. சக்கரை பொட்டியா? எத்தனை ஸ்பூன்? 1 தான். ஏன் மண்டு? நான் எப்போவும் 4 ஸ்பூன் சக்கரை போட்டுக்குவேன்னு உனக்கு தெரியாதா? சாரி, அவசரமாக பாத்ரூம் போக வேண்டியிருந்தது. நீ கிச்சனில் போய் சர்க்கரையை போட்டுக்கேன். சரி, நீ போ. தாரணி, அடடே, என்ன மிஸ்டர் சுவாமிநாதன், அவள் பாத்ரூமுக்கு கூட தனியாக போகக்கூடாதா? நீ போ தாரணி, உன் கசினை நான் பார்த்துக்கிறேன். இப்போவே இப்படி பறந்தா அப்புறம் உன் கதி என்ன ஆகுமோ? அப்புறம் தாரணி சொல்லு. பாலை குடிச்சாச்சு. உன் டேடி எப்போ வரார்? பார்த்துட்டு போயிடலாம்னு பார்த்தா அவர் வரமாட்டேங்கிறாரே. இல்லை, ஒரு வேளை முன்னேற்பாடாக அவரை இன்றைக்கி முழுக்க வீட்டு பக்கம் வர வேண்டான்னு சொல்லிட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ பாத்ரூமுக்கு வேணால் போயிட்டு வாயேன். எதுக்கு? புறப்பட வேணாமா நீ? அதுக்கும் பாத்ரூம் போகிறதுக்கும் என்ன தொடர்பு? மூஞ்செல்லாம் என்ன வழியுதுமா? இந்த கோலத்தில் நீ போய் உன் கணவனை வரவேற்கிறியன்னு வச்சுக்கோ, அவர் நேராக லாயர் வீட்டுக்கு தான் போவார். ஏன்? எப்போ உன்னை டைவர்ஸ் பண்ணலாம்னு கேட்டு தெரிஞ்சுக்கத்தான். போடி, போய் முகமெல்லாம் கழுவிக்க. இங்கே என்னவோ சரியில்லை. என்னை பார்க்குற, நான் அறியாத மாதிரியாக ஜாடையாக மிஸ்டர் சாமியை பார்க்குற, என்னை இங்கேருந்து கிளப்பி விடுறதுலையே குறியாக இருக்க. ஏய், மறக்காமல் சொல்லு, மிஸ்டர் சாமியோட ஏதாவது சினிமா ப்ரோக்ராமா? அப்படித்தான் வச்சுக்கியேன். சரி, நான் எதுக்கும் முகம் கழுவிட்டு வந்துடுறேன். வந்து லைட்டாக மேக்கப் போட்டுக்க அனுமதிப்பியா? இல்லை கழுத்தை பிடிச்சி கழுத்தாக கொடுத்துருவியா? நீ முகம் கழுவிட்டு வா, அதை பற்றி அப்புறமா பேசிக்கலாம். இப்போ திருப்தி தானே? அவள் முகம் கழுவிட்டு வந்த உடனே அவளை புறப்பட்டு போக சொல்லிடுறேன். குட். இன்னும் நீ எவ்வளவு நேரம் இங்கேயே இருப்ப? ஒரு கவிதாவை இப்போதைக்கு சமாளிச்சாச்சு. அப்புறம் அப்பாவோட அசிஸ்டண்ட் தனபால் வருவான். அவன் நிச்சயம் உன்னை கசின்னு தப்பாக அர்த்தம் பண்ணிக்க மாட்டான். கவிதா சொல்கிறதுல ஒரு உண்மை இருக்குது பத்தியா? என்ன உண்மை? நீயும் நானும் அவள் கண்ணுக்கு பொருத்தமான ஜோடியாக தான் தெரிகிறோம். அது உண்மைதானே? அடிக்காத. அடித்தா கூட செல்லமாக அடிக்கிற மாதிரி பாவனை பண்ணு. அப்போ தான் பாத்ரூம் போயிருக்கிற கவிதா வந்தால் கூட வாங்க மிஸ்ஸஸ் கவிதா, உங்கள் ஃப்ரெண்ட் எப்போவும் இப்படி முன்கோபிக்காரி தானா? ஏன், என்னாச்சு? உங்களை நாங்கள் 2 பேருமா சேர்ந்து துரத்தி விடுறதா நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அதுக்கு நான் தான் காரணமாம். சதாம் ஹுசைன் மேலே USA பாயிற மாதிரி என் மேலே பாயறா. இல்லை, அவள் முன்கோபியே இல்லை. ஆனால் அது இயல்பு தானே. நான் கூட அப்படித்தான் இருந்தேன். எப்படி? எனக்கும் என் கணவருக்கும் திருமணம் நிச்சயமானப்ப அவர் என்னை பார்க்க வர்றப்ப எல்லாம் என் தங்கச்சி வாலி என்னையே சுற்றி வருவா. கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையாக நான் அவளை வெளியே அனுப்பி வைப்பேன். இட்ஸ் ஆல் ரைட். எனக்கு கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் போகணும். அவர் மஸ்கட்டில் இருக்கிற வரைக்கும் தாடி வளர்க்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. தாடி இருந்தால் எனக்கு பிடிக்காது, இடையூறாக இருக்கும். அதனால் நல்ல பிளேடாக வாங்கணும். அப்புறம் அவருக்கு சாரி, போர் அடிக்கிறேன்ல, நான் வரேன். என்ஜாய் யுவர் செல்ஃப் தாரிணி. 20 நாள் கழித்து நான் இங்கே வந்து குதிப்பேன். அப்போது என்னை ஏமாற்றக்கூடாது. உங்கள் டேடி என்ன டெஸ்ட் பண்ணி ஓகே வரட்டுமா? புத்திசாலி பொண்ணு. புயல் வேகத்தில் இல்லை போகிறா. அலெக்ஸ், ப்ளீஸ் இங்கேருந்து போயிடு. ரம்மி அண்ட் ஜோக்கர், அதான் என்னன்னு தெரியலைன்னு சொன்னேனே, உண்மையாக தெரியாது? சத்தியமாக தெரியாது. உன் டேடி வேற அங்கே மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. நீ அவர் சொன்ன குறிப்புக்கு பொருள் தெரியாதுன்னு சொல்கிற. அப்பனும் பொண்ணுமா சேர்ந்து ட்ராமா போடுறீங்க. பரவாயில்ல, இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஓட்டையிலையும் நான் அந்த ரம்மி அண்ட் ஜோக்கர்னால் சீட்டுக்கட்டில் தான் வரும். உன் வீட்டில் சீட்டுக்கட்டு ஏதாவது இருக்கா? டேடி கார்ட்ஸ் எல்லாம் ஆடவே மாட்டார். நீ சொல்கிற, நான் எப்படி நம்புறது? உனக்கு தெரியாமல் உன் டேடி ஒரு குருட்டான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தா உனக்கு தெரிஞ்சிடவா போகுது? நான் தேடுறேன். நீ அப்படி போய் உட்காரு. உன்னை மறுபடியும் கட்டி போடணும். இல்லைன்னா ரிவால்வர் ரீட்டா ஏதாவது ஸ்டண்ட்டு வேலையெல்லாம் இறங்கிட்டா நம்ம தொழிலுக்கே அது இடையூறாக இருக்கும். அத்தியாயம் 9. நாராயணா. என்ன பரத் சார்? குட், பரவாயில்லையே, தேறிட்டியே. ஒழுங்காக பரத் சார்னு அழைக்கிறியே.
இதுதான் கரெக்டு. கஸ்டமர் வந்திருக்கிற நேரத்துல எல்லாம் நீ வந்து சாருன்னு சொன்னால் வர்றவங்க என்னை பார்த்து என்ன பரத் சைட்டு இன்கமா வருமானம் பத்தாமல் டியூஷன் வேறு எடுக்கிறீங்க போல். நீங்கள் இது வரைக்கும் கூப்பிட்ட விதம் அப்படி 8வது டீச்சராக 1ஆம் கிளாஸ் மாணவன் அழைக்கிற மாதிரி உவாமானம் சரியாக இருக்கா? சரியாக இருக்குது பரத். ரைட், இப்போது நீ என்ன பண்ணுற சொல்லுங்கள் பரத் சார். நேராக நம்ம மெக்கானிக்கிட்ட போகிற, கார் பிரேக் சரி பண்ணிட்டாரான்னு கேட்குற, அப்புறம் பேட்ரி சார்ஜ் பண்ணியாச்சான்னு கேட்குற, டிங்கரிங் ஒர்க்கெல்லாம் இருக்குன்னு சொன்னார், பாடி தயாராக இருக்கான்னு கேட்டுக்க. இப்போ மணி 4, 5 மணிக்குள்ளே நீ இங்கே இருக்கணும். நானும் சுசியும் இன்றைக்கி வெளியே போகிறதா பிளான். எங்கே சார்? அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நீ சின்ன பையன். தேவி தேட்டருக்கு தானே சார்? பாவி, உனக்கு அப்படிடா தெரியும்? நானும் வரப்போகிறேன். எங்கே? தேவி தேட்டருக்கு. அங்கெல்லாம் நீ வரக்கூடாதுடா கண்ணா, அந்த படமெல்லாம் ஜோடி ஜோடியாக தான் போகணும். நான் ஒன்றும் தனியாக வரல பரத் சார், அனாமிகா கூட வரப்போகிறேன். அனாமிகாவா? அவளுக்கும் உனக்கும் என்ன தொடர்பு? அவங்க தான் தேவி தேட்டரில் 2 டிக்கெட் புக் பண்ணியிருந்ததா சொன்னாங்க. என்னை அவசியம் துணைக்கு வர சொன்னாங்க. கொடுத்துட்டாளா? உன்னையும் கெடுத்துட்டாளா? ஒன்றும் தெரியாத பையனை கெடுத்துட்டாளா? இன்னும் முணுமுறிக்கிறீங்க பரத் சார். உன் தலை. அவள் நம்ம எதிரி. அவள் அழைச்சா நீ மண்டையை ஆட்டிடுறதா? தெரியும் பரத் சார், அவங்க நம்ம எதிரின்னு தெரியும். மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு எதிர்ப்பு காட்டுற மாதிரி ஒரு சன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு நடத்துகிறாங்கன்னு தெரியும். பின்ன ஏன்டா அவ கூட சினிமாவுக்கு போகிற? என்ன பரத் சார், உங்களுக்கு போய் நான் சொல்லித்தரணுமா? எதிரிகள் முகாமில் என்னென்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஒரு ஒற்றன் வேணாமா? அந்த ஒற்றன் நான் தான். அங்கே என்ன நடக்குது, என்ன பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து சொல்லுவேன் பரத் சார். உப்பிட்ட வரை உள்ளளவும் நினைன்னு எங்கள் பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க. பாட்டி சொல்லிட்டாங்களா? சரியாக சொல்லியிருக்காங்க. சொன்னது உனக்கு இல்லை, நீ தான் பாரி பேகன் பரம்பரையில் பிறந்த மாதிரி உப்பை சாம்பார்லையும் ரசத்துலையும் மாறி மாறி இட்டுக்கிட்டே இருக்க. நான் தான் உன்னை உள்ளளவும் நினைக்கணும். அது சரி, ஸ்பை வேலை பண்ண போறியா? நீயா? எப்படி அந்த அளவு புத்திசாலித்தனமெல்லாம் வந்தது? சின்ன வயசுலேருந்தே எனக்கு வெண்டைக்கானா ரொம்ப பிடிக்கும் பரத் சார். அதனால தான் என் மூளை இவ்வளோ வளர்ந்துருக்கு. யார்கிட்ட என்ன பேசினா என்ன தெரிஞ்சுக்கலான்னு யோசித்து நடந்துக்கிறேன் பரத் சார். பாருங்க, அனாமிகா அழைச்சாங்க, போனேன். என்னை உட்கார வச்சு ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்து, நாராயணா நீ உங்கள் பாஸ்கிட்ட சம்பளம் வாங்குறியே, அந்த சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி மனசாட்சிக்கு உறுத்தலே இல்லாமல் வேலை செய்கிறியான்னு கேட்டாங்க. யோசித்து பார்த்தேன், இல்லைன்னு தான் தோணுச்சு. சொன்னேன். அவங்க தான் இந்த ஸ்பை வேலையை செய்ய சொன்னாங்க. நான் சன்லைட்டுக்கு அப்பப்போ போய் அனாமிகாவுக்கு தெரியாமல் அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து நான் உங்ககிட்ட சொல்லணும்னு அவங்க தானே சொல்லி கொடுத்துருக்காங்க. பதிலுக்கு நீ என்ன பண்ண போகிற? அதையும் அவங்களே சொல்லியிருக்காங்களே. நான் இங்கே நடக்கிற செய்தியெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லணும். அவங்களும் சம்பளம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் நான் மனசாட்சி உறுத்தல் எதுவும் இல்லாமல் உழைக்கணும்ல. அப்படிங்களா நாராயணன்? ஆமாம் பரத் சார். இன்றைக்கி நீங்கள் சுசி மேடம் கூட சினிமாவுக்கு போகிறது கூட நான் சொல்லித்தான் அவங்களுக்கு தெரியும். ஏன் பரத் சார் தலையில் அடிச்சுக்கிறீங்க? பின்ன வயிற்றுல அடிச்சுக்க சொல்கிற? இந்த மாதிரி ஆளுங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கேன் பாரு, தலையில் தான் அடிச்சுக்கணும். நீ போ, அனாமிகா மேட்டரை கவனிக்கிற விதத்தில் நான் கவனிச்சுக்கிறேன். நீ போய் மெக்கானிக்கை பார்த்துட்டு வா. ஆகட்டும் பரத் சார். ஹாய் பரத். ஒரு தலைவலி இப்போ தான் ஒழிஞ்சுதுன்னு நினச்சிக்கிட்டேன். என்ன பரத் ஒரு மாதிரி உதட்டோரத்தில் முணுமுணுக்கிறீங்க? ஒன்றுமில்லை, நேற்று இரவு உன்னை நினச்சிக்கிட்டு நாராயணன் செய்த சப்பாத்தியை சாப்பிட்டேன்னா உதற கடிச்சிக்கிட்டேன். அது வீங்கிடுச்சா? வலிக்குதா? அப்பப்போ நாக்கால் வருடி கொடுத்தா இதமாக இருக்குது. நான் நாக்கால் வருடுறதை பார்த்துட்டு முணுமுணுக்கிறதா நீ நினச்சிட்ட. சம்திங் ராங். ஐயா என்னவோ மழுப்புறாரு. சொல்லிடுறேன், இப்போ தான் ஒரு தலைவலி விட்டுட்டு போச்சுன்னு சொன்னேன். அப்படின்னா நான் இன்னொரு தலைவலின்னு சொல்கிறீங்களா சார்? சேச்சே, என் சுசியை பற்றி நான் எப்போவாவது அப்படி சொல்லியிருக்கேனா? நான் உங்களை நம்ப தயாராக இல்லை. நம்பு சுசி, நம்பு. ஏதாவது ஒரு கதைக்கு தலைப்பாக வேணால் வச்சுக்கலாம்னு சம்மதிப்பேனே தவிர உங்கள் டயலாக்கையெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். சரி சுசி, இப்போ நான் உன் கூட வெளியே புறப்படலாங்கிற எண்ணத்தில் தான் இருக்கேங்கிறத நான் நிரூபிச்சிட்டா?
சேலஞ்சா? இதுக்கு வந்துடுறீங்க. ஈரமுத்தமாக அந்த பிஸ்னஸ் எல்லாம் இன்றைக்கி கிடையாது. சரி, ஓகே, கிஸ்ஸெல்லாம் வேணாம், எனக்கு அழுத்து போச்சு. படவா, என்ன சொன்னீங்க? ஒரு சேஞ்சுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நான் உன்னோட தான் வெளியில் போகிறதா இருந்தேங்கிறத நிரூபிச்சிட்டா நான் உனக்காக வாங்கி வச்சிருக்கிற பனியனை போட்டுக்கிட்டு நீ என் கூட இன்றைக்கி முழுக்க சுற்றணும். சம்மதமா? சம்மதம். பரத் சார், வாப்பா நாராயணா, ரொம்ப சீக்கிரம் வந்துட்டேன். இந்தாங்க பரத் சார், நீங்கள் கேட்ட ப்ரா. பாவி, நான் எங்கடா உங்ககிட்ட ப்ரா கேட்டேன்? சுசி, அப்படி பார்க்காதே, இது எந்தோ திட்டமிட்ட சதி. நான் இவங்கிட்ட ப்ராவும் கேட்கல, ரவிக்கையும் கேட்கல, என்னை நம்பு. கண்ணா, நாராயணா, நீ சொல்லுமா. இவர் கேட்டிருப்பாரு. நீ அப்பாவி, உனக்கு எது வெண்ணெய் எது சுண்ணாம்புன்னு கூட தெரியாது. என்ன சைஸில் ப்ரா வாங்கிட்டு வர சொன்னார்? அதில் தான் மேடம் தப்பு பண்ணிட்டாரு. கடைக்காரன் என்ன ப்ரா சைஸ் கேட்டு தொல்லை பண்ணிட்டான். பரத் சார், சைஸ் சொல்லலையா? நானும் தடுமாறி போயிட்டேன். கடைசியில் ஃப்ரீ சைஸுன்னு ஒன்று இருக்காமே, அதை கொடுத்துருக்கான். போட்டு பார்க்க சொன்னான். சரியா இல்லைன்னா திருப்பி கொண்டு வர சொன்னான். சினிமாவுக்கு நேரமாச்சே, 2 டிக்கெட்டு வாங்கியிருக்கீங்களே, புறப்படல பரத் சார். ஐயோ, என்னை ஏன் அடிக்கிறீங்க? நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே பரத் சார். பரத், அவனை போட்டு ஏன் அடிக்கிறீங்க? உங்கள் வண்டவாளங்கள்லாம் தண்டவாளம் ஏறுதுன்னு கவலையாக இருக்கா? சினிமாவா? 2 டிக்கெட்டா? என்ன படம்? சுசி, கொஞ்சம் பொறுமையாக இரு. பாரு, மூச்சு வாங்குது, என்னென்னவோ மேலே ஏறி இறங்குது. நாராயணா, நீ அப்படி திரும்பு, இங்கே பார்க்காத. எனக்கே என்னவோ பண்ணுது. விட்டா இவ உன் கூட என்னவோ பண்ணுற மாதிரி செஞ்சிருவா. பேச்சை மாற்றாதீங்க. யார் அவ? நீ ஏறிட்டேவே தாளம் கொய்யா மரத்தில் ஏறிக்கிற மாதிரி. சிரிக்க மாட்டியா? வேதாளம் முருங்கை மரத்தில் தானே ஏறும்னு கேட்க மாட்டியா? சரி, ரைட்டு, நான் நிரூபிக்கிறேன். இப்போ பாரு. டேய் நாராயணா. என்ன பரத் சார்? இப்படி கூப்பிட்ட கழுத்தை அறுத்துரு. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் சொல்லு. அப்படியே திரும்ப சொல்லு. கார் மெக்கானிக்கிட்ட போக சொன்னீங்க. ரைட்டு, அப்படி வா. அப்புறம் பிரேக் சரி பண்ணியாச்சான்னு கேட்க சொன்னீங்க. சரி, பண்ணிட்டாராம். அது கிடக்கட்டும். அப்புறம் பேட்ரி சார்ஜ் பண்ணியாச்சா கேளுன்னு சொன்னீங்க. டிங்கரிங் ஒர்க்கெல்லாம் இருக்குன்னு வேற சொன்னீங்க. அதனால் மெக்கானிக்கிட்ட போய் டிங்கரிங் ஒர்க்கெல்லாம் இருக்குன்னீங்களே, பேட்ரி சார்ஜ் பண்ணியாச்சான்னு கேட்டேன். சிரிச்சாரு. காரு ரெடியாக இருக்குது, நான் கொண்டு வந்து விட்டுடுறேன்னாரு. வரலையா அவரு? பாரு சுசி, டிங்கரிங் ஒர்க்குக்கும் பேட்ரி சார்ஜ் பண்ணுறதுக்கும் என்ன சம்மந்தம்? போட்டு குழப்பி இருக்கான் பாரு. பாடி தயாராக இருக்கான்னு கேட்க சொன்னேன், விட்டுட்டான். இல்லை பரத் சார், அதையும் கேட்டேன். அதுக்கு தான் என்ன சைஸுன்னு கடைக்காரன் கேட்டான். எந்த கடைக்காரன்? ப்ரா விற்கிற கடைக்காரன். குழப்பற, உன்னை யார் அங்கே போக சொன்னது? நீங்கள் தானே பரத் சார் பாடி தயாராக இருக்கான்னு கேட்க சொன்னீங்க. எதையுமே நான் வீணமாக பேசணும், பட்டிக்காட்டுத்தனமாக பேசக்கூடாதுன்னு நீங்கள் தானே சொன்னீங்க. என் புத்திசாலித்தனத்தை உபயோகப்படுத்தி நேராக ப்ரா விற்கிற கடைக்காரங்கிட்ட போய் ப்ரா தயாராக இருக்கான்னு நீங்கள் கேட்டதாக கேட்டேன். என்ன சைஸுன்னு கேட்டான். நீங்களே சொல்லுங்கள் சுசி மேடம், உங்கள் ப்ரா சைஸ் என்ன? ஓங்கி விட்டான்னா தெரியும், செவ்வுலலாம் பிஞ்சு போயிடும். யார்கிட்ட போய் என்ன கேட்குறதுன்னு தெரிய வேணாம். இல்லாதவங்கிட்ட போய் பிச்சை கேட்குற மாதிரி சுசிக்கிட்ட கேட்குற கேள்வி அது. என்ன பரத், சந்தடி சாக்கில் என்ன வேற வாரி விடுறீங்க? நாராயணா, நீ இப்போ கடைக்காரங்கிட்ட சைஸு சுசி சொல்லாதே, டேஞ்சர். நீ இப்போது சைஸை சொன்னேன்னா வை, அவன் ஊர் முழுக்க அதை மெகாஃபோன் வச்சு கத்தியே சொல்லிட்டு வந்துடுவான். உனக்கு தெரிய வேண்டியது என்ன? நாராயணன் உளறி கொட்டி வேலையை தலைக்கீழாக பண்ணிட்டு வந்திருக்காங்கிற செய்தி தானே. நான் காரோட பாடி தயாராகிடுச்சான்னு கேட்டுட்டு வர சொன்னால், ஐயோ என்னடானா இப்போ உன் சந்தேகம் தீர்ந்து போச்சு தானே. கொய்யா மரத்துலேருந்து இறங்கிட வேண்டியது தானே, வேறு வழி? சேலஞ்சில் தோத்துட்டா? சரிப்பா, ரொம்பத்தான் அலட்டிக்காதீங்க. நீங்கள் எதுக்காக எடுத்து வச்சுருக்கிற பனியனை கொடுங்க, போட்டுக்கிறேன். ஒரே ஒரு நிபந்தனை. என்ன? கண்ணை மூடிக்கிட்டு போடணும். ரைட்டு. போட்டுக்கிட்டதுக்கப்புறம் கழட்டக்கூடாது. என்ன ஒரே சஸ்பென்ஸாக இருக்கே? போட்டுக்கிட்டதுக்கப்புறம் கழட்டக்கூடாது. ரைட்டு, இந்தா போட்டுக்கோ. கண்ணை மூடிக்க. நம்ம அக்ரிமெண்ட் ஒரு ஜென்டில்மேன் அண்ட் ஜென்டில் உமன் அக்ரிமெண்ட். அதனால் கண்ணை திறக்காமல் போட்டுக்கணும். கார் நிற்கிற சத்தம் கேட்குது. மெக்கானிக் தான். நான் போய் சாவியை வாங்கிட்டு வந்துடுறேன். காரை சரியாக சர்வீஸ் பண்ணியிருக்கானான்னு பார்த்துடுறேன்.
சாரி மேடம், நான் உங்களை எதிர்பார்க்கவே இல்லை. இல்லைன்னா அப்படி மோதி இருக்க மாட்டேன். வலிச்சிருச்சா? உங்களுக்கு வலிச்சிருக்காது, ஏன்னா எனக்கு வலிக்கலையே. மிஸ்டர், வீடு தேடி வர்றவங்கக்கிட்ட இப்படியா பிஹேவ் பண்ணுறது? எங்கே மிஸ்டர் பரத், அவரை கூப்பிடுங்க. அவர்கிட்ட உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன். அப்படின்னா நீங்கள் என்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். நான் தான் நீங்கள் குறிப்பிட்ட மிஸ்டர் பரத். என்ன பரத், மெக்கானிக்கை பார்த்து பேசிட்டு வர்றதுக்கா இவ்வளவு நேரம்? ஓ, அதான பார்த்தேன். இப்போ தான் புரியுது நீங்கள் இவ்வளவு லேட்டுன்னு. யார் இது? நீங்கள் தான் சுசியா? ஆமாம், புதுசாக டார்க் லைட் டிடெக்டிவ் ஏஜென்சின்னு ஏதாவது தொடங்குறீங்களா? நான் மிஸ்ஸஸ் கவிதா. பரத், பரவாயில்ல, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகியிருக்கிறது இயல்பான செய்தி தானே. அதுக்காக மூஞ்சியை இப்படி தொங்க போட்டுக்கணுமா? சாரி மிஸ்ஸஸ் கவிதா, நீங்கள் திருமணம் ஆனவங்கன்னு தெரியாமல் கொஞ்சம் ஓவராக பேசிட்டேன். நான் உங்களை ஒரு முக்கியமான விஷயமா சந்தித்து பேசலான்னு வந்தேன். வாசல்லே நின்னேவா, உள்ளே வாங்களேன். என்ன பரத், நமக்கு வேறு ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கே. பரவாயில்ல, பொண்ணுன்னா பேயும் இறங்கும்னு சொல்லுவாங்க. நான் ஆஃப்டர் ஆல் ஒரு பரத்து தானே, அதனால் இறங்குறேன். நீங்கள் உள்ளே வாங்க மிஸ்ஸஸ் கவிதா. பை தி பை மிஸ் சுசி, இந்த பனியனை நீங்களாக போட்டுக்கலைன்னு நான் சொல்கிறேன். கரெக்ட். உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அதில் எழுதியிருக்கிறத நீங்கள் இன்னும் படிக்கலைன்னு நான் உறுதியாக சொல்ல முடியும். சரியா? சரிதான், எனக்கும் பரத்துக்கும் ஒரு சின்ன சேலஞ்ச். அதான் மாட்டிக்கிட்டீங்க. அதில் என்ன எழுதியிருக்குன்னு நான் படிக்கவா? வேண்டாம் மிஸ்ஸஸ் கவிதா, அப்புறம் வேதாளம் கொய்யா மரம் ஏறிடும். நீங்கள் படிங்க மிஸ்ஸஸ் கவிதா. பீவேர் ஆஃப் டூப்ளிகேட்ஸ், போலிகள் ஜாக்கிரதை. படவா, உங்களுக்கு இவ்வளவு கொழுப்பு ஏறிடுச்சா? ஏயா, போலிகள் ஜாக்கிரதையா? தெரியுமாயா போலியா அசலான்னு? போதும், நீங்கள் ஒரு நல்ல டிடெக்டிவ்னு நினச்சி நான் வந்தேன். அதில் சந்தேகம் இல்லை கவிதா, நான் நல்ல டிடெக்டிவ் தான். இது அப்பப்போ வாழ்க்கை போர் அடிக்காமல் இருக்கணும் இல்லை, அதுக்காக இப்படி சண்டை போட்டுக்குவோம். சொல்லுங்கள், என்ன மேட்டர்? காஃபி குடிக்கிறீங்களா இல்லை ஏதாச்சும் கூலாக குடிக்கிறீங்களா? ஒன்றும் வேணாம். நீங்கள் என் ஃப்ரெண்டு தாரணியை காப்பாற்றணும். அப்புறம் அவளோட அப்பா டாக்டர் பரமேஸ்வரனை எங்கே கடத்தி கொண்டு போய் வச்சுருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அவரையும் காப்பாற்றணும். என்னங்க இது, திடீர்னு 12வது ரீலை போட்டு காட்டி முழு கதையும் சொல்கிற மாதிரி பேசுகிறீங்களே. யார் தாரணி, யார் டாக்டர் பரமேஸ்வரன்? டாக்டரை யார் கடத்திட்டு போயிருக்காங்க? தாரணி எங்கே இருக்காங்க? மிஸ்டர் பரத், எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி கிடைக்குமா? சுசி, சொல்லுங்கள் கவிதா, நிதானமாக சொல்லுங்கள். பரபரப்பாக பேசுனீங்கன்னா எதையாவது சொல்லாமல் தவற விட்டுருவீங்க. தாரணி என் காலேஜ் மேட், ஹாஸ்டலில் ஒன்றா தங்கி படித்தோம். அவளும் என்ன மாதிரி தான் வளவலன்னு பேசுவாள். பார்க்கணுமே. பார்க்கத்தான் போகிறீங்க. அவள் ஒரு பொறியில் மாட்டிக்கிட்டா. நான் என் கணவனை வரவேற்கிறதுக்காக பாம்பே போக வேண்டியவ. மண்டபத்தில் இருந்து காலையில் மெட்ராஸ் வந்தேன். என் கணவர் மஸ்கட்டில் வேலை செய்கிறார். இன்றைக்கி திரும்பி வரார். பாம்பேயில் போய் அவரை வரவேற்கணும்னு பிளெயினில் டிக்கெட் பதிவு பண்ணேன். பாம்பே ஃப்ளைட் மாலையில் தான் புறப்படுதுன்னு எனக்கு செய்தி கிடைச்சிது. அதனால் என்ன செய்யலாம்னு யோசித்தேன். தாரணி நினைவு வந்தது. பார்க்கலாம்னு போனேன். அவள் வீட்டில் தாரணியோட ஒரு தடியன் இருந்தான். சாமிநாதன் கசின்னு அறிமுகம் பண்ணிக்கிட்டான். நான் தாரணியையும் அவனையும் இணைச்சி கண்டபடி கிண்டலாக பேசிகிட்டு இருந்தேன். தாரணி தெளிவாகவே பேசலை, இயல்பாகவே பேசலை. என்னை அவள் வீட்டை விட்டு துரத்துறதுலேயே குறிப்பாக இருந்தா. என்னை பாத்ரூம் போய் முகமெல்லாம் கழுவிட்டு புறப்பட சொன்னான். ஏன் பாத்ரூம் போக சொல்கிறான்னு புரியாமல் நானும் பாத்ரூம் போனேன். அங்கே எனக்கு இந்த கடிதம் கிடைச்சது. மிஸ்டர் பரத், பாத்ரூம் ஃப்ளஷ் அவுட் பக்கத்தில் இருக்கும்ல பேப்பர் ரோல், அதில் எழுதியிருக்கா தாரணி. ஐஃப்ரோ பென்சிலால். இந்தாங்க, படித்து பாருங்க. பரத் கொஞ்சம் கத்தியே படிக்க, நான் இங்கே கவிதாவுக்கும் நமக்குமா சேர்த்து காஃபி கலந்துட்டுருக்கேன். படிக்கிறேன். கவிதா, என் டாடியை என் வீட்டில் இருக்கும் தடியனும் இன்னும் 2 பேருமாக சேர்ந்து கடத்தி விட்டார்கள். டாடியின் புது கண்டுபிடிப்பு பற்றி உனக்கு தெரியும் இல்லையா? அந்த ஃபார்முலா வேண்டுமாம் டாடியை கடத்தியவர்களுக்கு. டாடி அவரை அடைத்து வைத்திருக்கும் அறையிலிருந்து ஃபோன் பேசி ஃபார்முலாவை பற்றி ஒரு குறிப்பு சொன்னார். ரம்மி அண்ட் ஜோக்கர். அந்த குறிப்புக்கு என்ன பொருள் என்று எனக்கு தெரியவில்லை. ரம்மி அண்ட் ஜோக்கருக்கு பொருள் தெரிந்து அவர்கள் ஃபார்முலாவை கண்டுபிடித்தால்தான். நேரமாகிவிட்டது. அலெக்ஸ் கதவை தட்டுவான். நீ உடனே இந்த வீட்டை விட்டு புறப்பட்டு போய் போலீஸ்க்கு தகவல் சொல்லு. என்னையும் டாடியையும் காப்பாற்று. அவசரத்தில் எழுதியிருந்தாலும் கையெழுத்து நல்லாவே இருக்குல்ல சுசி? என்ன சொல்கிற?
ஐயய்ய, என்னம்மா இது, காஃபியில் சர்க்கரையே போடலை? எனக்கு காஃபின்னா 2 ஸ்பூன் சர்க்கரை வேணும். எனக்கு சரியாக இருக்கே சுசி, அது எப்படி? பரத், காஃபியில் போடுறதுக்கு பதிலாக உங்கள் காஃபியில் சர்க்கரை போட்டுட்டேன் போல இருக்குது. இப்போ அதுவா முக்கியம்? அதை அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு கடத்தினவங்க 3 பேர்னு வச்சுக்கலாம். அலெக்ஸ், தாரணி கூட இருக்கான். டாக்டரை மற்ற 2 பேருமா சேர்ந்து 7 கடல் தாண்டி எங்கேயோ ஒளிச்சு வச்சுருக்காங்க. ரைட், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னே புரியலை பரத். கிளியராக இருக்கிறேன். டாக்டர் ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்காரு. அது என்ன ஃபார்முலான்னு சொன்னீங்க கவிதா? பேப்பரில் வந்ததே, கருத்தரிச்ச 20 நாளில் பிறக்க போகிறது. அதே தான். ரைட்டு, அந்த ஃபார்முலாவில் டாக்டர்கிட்டேருந்து பறிக்கிறதுக்காக இவங்க டாக்டரை கடத்தியிருக்காங்க. ஃபார்முலாவை டாக்டர் எங்கேயோ பத்திரப்படுத்திட்டாரு. ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஃபார்முலா எங்கே இருக்குன்னு தெரியாமல், கண்டுபிடிப்பை வெளி உலகுக்கு தெரியாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தாரணிக்கிட்ட ரம்மி அண்ட் ஜோக்கர்னு ஒரு குறிப்பு சொல்லியிருக்காரு. குறிப்பு இல்லை, புதிர். புதிருக்கு விரை கண்டுபிடிச்சா ஃபார்முலா இருக்கிற இடம் தெரியும். அது தெரிஞ்சிட்டா அவனுங்க டாக்டரை விட்டுட்டு வாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா பரத்? இதை படிச்சுட்டு இருக்கிறவங்களையே யாருக்கு ரொம்ப வயசு குறைச்சலோ அவங்க கூட அதை நம்ப மாட்டாங்க. நான் என்ன பண்ணணும்? டாக்டரை ஒளிச்சு வச்சுருக்க இடத்தையும் கண்டுபிடிக்கணும். ரம்மி அண்ட் ஜோக்கரை பற்றி டாக்டரை கடத்தினவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நாம் கண்டுபிடிக்கணும். எப்படி இப்படி செய்யலாம்? அத்தியாயம் 10. என்ன அலெக்ஸ், இங்கே வந்துட்ட? உன்னை அந்த குட்டிக்கீரில் காவலாக இருக்க சொன்னேன். இல்லை கிரண், அதில் நிறைய தொல்லை இருக்குது. டாக்டரை தேடிக்கிட்டு அடிக்கடி யாராவது அந்த வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. அத்தனை பேரையும் சமாளிக்கிறது சிரமமாக இருக்குது. நான் அந்த வீட்டில் ஒரு இண்டு இடுக்கு விடாமல் தேடி பார்த்துட்டேன். எங்கேயும் ரம்மி அண்ட் ஜோக்கரை பற்றி ஒரு துப்பும் கிடைக்கல. டாக்டரை கடத்தி இருக்கிறோங்கிற மேட்டரை வெளியில் லீக் பண்ணேன்னு தெரிஞ்சால் அடுத்த செகண்டே டாக்டரோட உயிர் போயிடும்னு மிரட்டியிருக்கேன். அதனால் அவளை வெளியில் சொல்ல மாட்டா. அவள் வீட்டுக்கு ஃபோனை ஒட்டு கேட்க ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ரிசப்ஷன் ஹாலில், கிச்சனில், பெட்ரூமில் எல்லாம் மைக்ரோஃபோன்ஸ் பதிச்சு வச்சுருக்கேன். நான் பதிச்சு வச்சுருக்கிறது தாரணிக்கு தெரியாது. அதனால் வெளியில் அவள் தொடர்பு கொண்டா உடனே தெரிஞ்சிடும். அவள் வீட்டை விட்டு வெளியில் போனாளா? போக முடியாது. நம்ம கண்ணபிரானோட நபர் ஒருத்தரை வாடகைக்கு அமர்த்தியிருக்கேன். வீட்டு வாசல்லையே செருப்பு தப்பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். அவள் வெளியில் காலை எடுத்து வச்சா அந்த காலை அப்படியே மடக்கி வீட்டுக்குள்ளே செலுத்திருன்னு கண்டிப்பாக சொல்லியிருக்கேன். அவளுக்கு 24 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கேன். ரம்மி அண்ட் ஜோக்கர்னு டாக்டர் அவகிட்ட தானே சொல்லியிருக்கான். அவனுக்கு அதை பற்றி என்ன தோணினாலும் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் விட எனக்கு வேறு ஒரு பெரிய யோசனை வந்தது. அதான் செயன்படுத்தலாம்னு உடனே புறப்பட்டு வந்துட்டேன். என்ன அது அலெக்ஸ்? நாம் ஏன் முட்டைக்கிட்ட போய் குஞ்சு பொறிக்கிறியா இல்லையான்னு மிரட்டணும்? நம்மக்கிட்ட தான் கோழியே இருக்கே. ஒவ்வொரு சிறகா பிச்சா முட்டை போட்டுறது. அட, இந்த மாதிரி சினிமா டைலாக்கெல்லாம் எப்போ பேச கற்றுக்கிட்டு அலெக்ஸ்? நான் சீரியஸாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் மட்டும் என்ன சீரியஸாக சொல்லிக்கிட்டு இருக்கோம்? டாக்டர் மயக்கம் போட்டு விழுந்தார் இல்லை, அப்புறம் தண்ணியெல்லாம் தெளித்து பார்த்தாச்சு, எழுந்திருக்கவே இல்லை. செத்துக்கித்து போயிட போகிறான். இல்லை, மூச்சு சீராக வருது. மைல்டாக கோமா அட்டாக்னு நினைக்கிறேன். எந்த டாக்டர்கிட்டையும் அழைச்சிட்டு போக முடியாது. ரொம்ப பாப்புலர் நபர். அதனால் அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க. நமக்கு ஒரு வாசல் தான் இருக்குது, தாரணி. அவன் மூலமாக தான் நம்ம ரம்மி அண்ட் ஜோக்கர் பற்றி ஏதாவது தெரிஞ்சாகணும். நீ தான் 24 மணி நேரம் டைம் கொடுத்துட்டு வந்திருக்கே, பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ராவ், நீ ஒன்று செய்கிறியா? என்ன? தாரணிக்கு ஃபோன் போடு. டாக்டர் பரமேஸ்வரன் ஏதாவது கிளப்பில் மெம்பரானு தெரிஞ்சுக்கோ. எத்தனை கிளப் பேரை சொல்கிறான்னு பாரு. அத்தனை கிளப்புக்கும் போ. அங்கே சீட்டு விளையாடுற இடத்துல ஏதாவது துப்பு கிடைக்குமான்னு பாரு. சண்டாளன் அந்த டாக்டரு விளையாட்டுத்தனமாக ரம்மி அண்ட் ஜோக்கர்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டுருக்கான். நாம் கிடந்த அல்லாடன்ற நேரம் 6 லட்சத்துக்கு எவ்வளவு உழைக்க வேண்டியிருக்கு பார்த்தியா? கிச்சு மூட்டினா கூட எழுந்திருக்க மாட்டேங்கிறான் அலெக்ஸ். அத்தியாயம் 11. யார் அது? எலக்ட்ரிஷியன்மா. என்னவோ பாத்ரூமில் கெய்சர் வேலை செய்யலைன்னு ஐயா ஃபோன் போட்டார். இருப்பா, கதவு திறக்கிறேன். பாத்ரூம் எங்கே இருக்குது? இதோ இந்த பக்கம். ஐயா இல்லையாம்மா? டேடி வெளியூர் போயிருக்காங்க. வாங்கம்மா. எந்த கெய்சர்னு காட்டினா தானே நான் வேலை செய்ய உதவியாக இருக்கும். பதறாதே கிரண், யாரோ எலக்ட்ரிஷியன் தான் வந்திருக்கான். பாத்ரூமில் ஏதோ கெய்சர் ரிப்பேர்னு.
அவன்கிட்ட குட்டி ஏதாவது சொல்லிட போகுது அலெக்ஸ். சொல்லாதே. கேட்டில்ல, ஐயா இல்லையாமான்னு அவன் கேட்குறான். வெளியூர் போயிருக்கிறதா தாரணி சொல்கிறா. இல்லை அலெக்ஸ், நீ எதுக்கும் பாத்ரூம்லேயும் ஒரு மைக்ரோஃபோன் வச்சுட்டு வந்திருக்கலாம். முன்ஜாக்கிரதை முத்தண்ணா பட்டத்தை உனக்குத்தான் கொடுக்கணுங்கிறேன். எதுக்கெடுத்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டு. அதான் யாரோ எலக்ட்ரீஷியனாமே. நான் பரத், எலக்ட்ரீஷியன் இல்லை. எனக்கு தெரிஞ்சிருச்சு மிஸ்டர் பரத். கவிதா போலீஸுக்கு தகவல் தெரிவிப்பான்னு எதிர்பார்த்தேன். தெரிவிச்சிருக்கலாம். போலீஸ் அவசரப்பட்டு தாழியை உடைச்சிட்டா என்ன செய்யறதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு உங்கள் தோழி என்கிட்ட வந்து சேர்ந்தாங்க. நான் எலக்ட்ரீஷியன் விஷயத்தில் இங்கே வந்து சேர்ந்தேன். வீட்டில் அலெக்ஸ்னு ஒரு நபர் இருக்கிறதா சொன்னாங்க. போயிட்டான். ஆனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மிரட்டிட்டு போயிருக்கான். நான் போலீஸ் உதவியை நாடுறது தெரிஞ்சால் டேடியை அடுத்த செகண்டே கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். நாம் பாத்ரூமில் ஏன் நின்று பேசணும்? வாங்க ஹாலுக்கு போயிடலாம். வேண்டாம், அது பாதுகாப்பான இடம் இல்லை. நாம் அங்கேருந்து ஏதாச்சும் பேசினா அவங்க அப்பாவை கடத்திட்டு போனவங்க இங்கேருந்தும் கேட்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. பாத்ரூமில் நுழைஞ்ச உடனே நான் பெருச்சாளி மாதிரி பரபரன்னு தேடினேனே. என்ன தேடினேன்னு நினைக்கிறீங்க? தெரியலையே. ஏதாச்சும் தொடர்பு சாதனம், மைக்ரோஃபோன், அது இதுன்னு எங்கேயாவது பதுக்கி வச்சுருக்காங்களான்னு தான் தேடினேன். இங்கே எதுவும் இல்லை. ரைட், இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு காஃபி போட்டுக்கிட்டு வரீங்க. சாப்பிட்டுக்கிட்டே நீங்கள் சொல்கிறத நான் கேட்க போகிறேன். எனக்கு எல்லா விபரமும் வேணும். உங்களுக்கு தெரிஞ்ச எதையும் மறந்துடாதீங்க. அப்படி மறந்து போய் நினைவுக்கு வந்தால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி, வெயிட், ஃபோன் வேணாம், அதையும் ஒட்டு கேட்க ஏற்பாடு பண்ணினாலும் பண்ணியிருப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்டு கவிதாவே அனுப்புகிறேன். உங்கள் கூடவே இருக்கட்டும். தகவல் சொல்லி அனுப்பணும்னா அவங்க மூலமாக சொல்லலாம். வாசலில் ஒரு செருப்பு தைக்கிறவன் உட்காந்துருக்கான். எப்போவும் உங்கள் வீட்டு வாசலில் யாராவது செருப்பு தைக்கிறவங்க இருப்பாங்களா? நீங்கள் இப்படி தலையை அசைச்சு மறுக்கிறது பார்க்க நல்லா இருக்குது. இன்னொரு தடவை நீங்கள் மறுக்கிற மாதிரி ஏதாவது கேள்வி கேட்கணும் போல இருக்குது. ரைட், அந்த செருப்பு தைக்கிறவனே நான் பார்த்துக்கிறேன். ஏதாவது கார்ப்பரேஷன் நபரை அழைச்சி அவனை இந்த இடத்த விட்டு நீக்க சொல்கிறேன். நீங்கள் காஃபி போட்டுட்டு வாங்க. நீங்கள் நடந்து போகும்போது எவ்வளவு அழகாக நடக்கிறீங்கன்னு பார்க்க விரும்புகிறேன். காஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை விட பேசினது ரொம்ப கவர்ச்சியாக இருந்துச்சு. சுசி இருந்தால் இந்நேரம் உங்களை 8 முறையாவது சக்களத்தின்னு சண்டைக்கு இழுத்துருப்பா. இது வேறையா? விளையாட்டு போதும். டாடி உங்களுக்கு ஃபோன் பண்ணதா சொன்னீங்க. அவர் என்ன சொன்னாருன்னு நான் சொல்கிறேன். சரியானு சொல்லுங்கள். எனக்கு இங்கே ஒரே சத்தமாக இருக்குமா? யாரோ கத்துறாங்க. குழந்தைய கீழே போட்டு கொன்னுடுவேன்னு ஏரியாவே குற்றம் செய்யுதுன்னு நினைக்கிறேன். இதானே டாடி சொன்னது? அவர் முக்கியமாக சொன்னதெல்லாம் விட்டுட்டீங்க. இல்லை, இதுதான் எனக்கு முக்கியமாக படுது. இதில் எவ்வளவு செய்தி இருக்குது பாருங்கள். உங்கள் டேடியை ஒரு பிஸியான ஏரியாவில் வச்சுருக்காங்க. ஒரே சத்தமாக இருக்குமான்னு அதனால தான் சொல்லியிருக்காரு. அப்புறம் குழந்தைய கீழே போட்டு கொன்னுடுவேன்னு யாரோ கத்துறதா சொல்லியிருக்காரு. நீங்கள் ஏரியாவே குற்றம் செய்கிறதா அவர் நினைக்கிறாரு. இதுலேருந்து என்ன தெரியுது? பிஸியான இடம்னாலும் அது ஒரு வியாபார ஸ்தலம் இல்லை, கொஞ்சம் கீழ்த்தட்டு மக்கள் வசிக்கிற பகுதி. அவங்க தான் உங்கள் டேடி ஃபோன் பண்ணின காலை நேரத்தில் வெட்டு குத்துன்னு அலைஞ்சிட்ருப்பாங்க. இந்த க்ளூவை வச்சுக்கிட்டு உங்கள் டேடி எங்கே ஒழிக்க வச்சுப்பட்டிருக்காங்க முடியும்னு ஒரு யூகம் பண்ணலாம் இல்லையா? சார், நீங்கள் கிரேட் சார். டேடியை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சொல்லுங்கள். இப்போவே வேணாம். இருந்தாலும் பாராட்டினவங்களுக்கு நன்றி சொல்லாமல் இருக்கிறது நாகரிகம் இல்லை. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட்ஸ். அப்புறம் இப்போ நாம் அப்பா சொன்ன அந்த குறிப்பை எடுத்துக்குவோம். ரம்மி அண்ட் ஜோக்கர் அப்படின்னா என்னன்னு உண்மையாகவே உங்களுக்கு தெரியாதா? பார்த்தீங்களா, இன்னொரு முறை உங்களை மறுக்க வச்சுட்டேன். அலெக்ஸ் இந்த வீட்டில் எல்லா இடத்தையும் சோதனை போட்டுட்டான் இல்லையா? ஆமாம், டேடி விளையாடுற கார்ட்ஸ் எல்லாம் கூட எடுத்து ஆராய்ச்சி பண்ணிட்டு கூட எடுத்துகிட்டு போயிட்டான். ரம்மி அண்ட் ஜோக்கர்னு நான் டேடி சொல்லி இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்லை. எனக்கு கவலையாக இருக்குது பரத். ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கிறச்சே டேடி மயங்கி விழுந்துட்டு தான் பேசிக்கிட்டாங்க. டேடிக்கு ஏற்கனவே வீக் ஹார்ட். மயக்கம் போட்டார்னு சொன்ன உடனே பக்குன்னு ஆகிருச்சு. அவருக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. அதுக்குள்ளே எப்படியாவது நீங்கள் டேடியை கண்டுபிடிக்கணும். முயற்சி செய்வோம். டேடி அடிக்கடி மயக்கம் போட்டு விழுவாரா? விழுவார். சோஃபரோஃபிக்ஸம்னு ஒரு வினோதமான நோய் அப்பாவை தாக்கியிருக்கிறதா ஒரு முறை அப்பா மயக்கம் போட்டு எழுந்ததாக நேரத்தில் டாக்டர் சொன்னார். கோமாவோட மைல்டு ஸ்டேஜாம். 2 நாள் 3 நாள் தொடர்ந்து தூக்கத்திலேயே வச்சிருக்கிறது தான் அந்த நோயோட இயல்பு. டேடி அந்த மாதிரி மயங்கி போயிருந்தாருன்னா நமக்கு நல்லது தானே. டேடி அப்படி ஏதாவது மயங்கி விழுந்திருந்தா குறிப்புக்கு என்ன பொருள்னு கேட்டு அவரை தொல்லை பண்ண மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. சித்திரவதை பண்ணுற ஐடியா இருந்தாலும் ட்ராப் பண்ணிடுவாங்க. பார்க்கலாம். ரம்மி அண்ட் ஜோக்கருக்கு என்ன பொருள்னு கண்டுபிடிக்கணும். டேடியை கண்டுபிடிக்கணும். ரம்மி அண்ட் ஜோக்கர்னால் உங்களுக்கு ஒன்றும் தெரியாதா? இது 3வது முறை. எது மிஸ்டர் பரத்?
நீங்கள் மறுக்கிறது உங்கள் காதில் போட்டிருக்கிற ஸ்டெட் ஆடுது பார்த்தீங்களா, அதான் ரொம்ப கவர்ச்சியாக இருக்குது. நான் இந்த வீட்டை கொஞ்சம் சுற்றி பார்க்கட்டுமா? தலைகீழாக புரட்டி பாருங்கள். ரம்மி அண்ட் ஜோக்கருக்கு பொருள் தெரிஞ்சால் ஃபார்முலா இருக்கிற இடம் தெரிஞ்சு போயிடும். அது தெரிஞ்சிட்டா அந்த தடியனுங்க கிட்ட கொடுத்துட்டு நான் என் டேடியை மீட்டுக்குவேன். உங்கள் டேடி என்ன அடகுலையாக இருக்காரு மீக்கிறதுக்கு? நீங்கள் ஃபார்முலா இதை தந்த உடனே டேடியை அவனுங்க திருப்பி கொடுத்துட்டா அவனுங்க இந்த லைனுக்கு புதுசுன்னு சொல்லிடலாம். பிளாக்மெயில் பண்ணுறவங்க கடத்துறவங்க யாரும் அவங்கக்கிட்ட மேட்டர் கிடச்ச உடனேயே வாக்கு கொடுத்துட்டோம்னு கொடுத்த வாக்கை காப்பாற்றிட மாட்டாங்க. என்ன பரத், இன்ஷியலை கேட்குறீங்களா? ஐயோ, நான் உங்ககிட்ட விளையாட்டாக பேசின நேரம்தான் கொஞ்சம் யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். உங்கள் தவிப்பு எனக்கு புரியுது. புரிஞ்சும் ஏன் இப்படி முரண்பாடாக நடந்துக்கிறேன்னு நினைக்கிறீங்க? சரியா? நான் எந்த கோணத்தில் இந்த பிரச்சனைக்கு விடை காண்புங்கிறதுல திங்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு 24 மணி நேரம்தான் டைம் கொடுத்துருக்கான் பரத். ரம்மி அண்ட் ஜோக்கர் பற்றி சொல்கிறதுக்கு தானே. நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ளே நான் உங்களுக்கு ஏதாவது செய்தி சொல்கிறேன். கவலைப்படாதீங்க. இந்த விஜய் பட்டேலை பற்றி இன்னொரு முறை சொல்லுங்கள். குயிக்வெல் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் தானே பேர் சொன்னீங்க? எத்தனை முறை சொல்கிறது பரத்? இப்படி சின்னுங்கிறதுக்கிட்ட க்யூட்டாக தான் இருக்குது. பரத் வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்ருக்கேன். அட என்ன சுசி, எப்போ நமக்கு கல்யாணம் ஆச்சு? என்ன உளர்றீங்க? ஆமாம், திருமணத்துக்கு அப்புறம் தானே என் மனைவி கணவனுக்காக காத்துக்கிட்டு இருப்பா. விளையாடாதீங்க. என்ன ஆச்சு? ஒன்றும் ஆகலை. ரம்மி அண்ட் ஜோக்கர்னா என்னவா இருக்கும்னு அந்த வீடு பூரா அலசி பார்த்துட்டேன், தெரியலை. டாக்டரை வச்சிருக்கிற இடமும் புரியலை. டாக்டரோட அசிஸ்டண்ட் தனபால்னு ஒருத்தவன், அவனை சந்திக்கலாம்னு பார்த்தா ஆள் இல்லை. மனைவியோட பிரசவம்னு செங்கல்பட்டுக்கு போயிருக்கான். நாளைக்குள்ளே அந்த அழகான தாரணிக்கு ஏதாவது ஒரு தீர்வு கொடுத்தாகணும். கொழுப்பு தான் உங்களை இந்த காக்கி சட்டை பேண்ட்டில் காலம் முழுக்க இருக்குன்னு உத்தரவு போடணும். அப்போ தான் நீங்கள் ஊரில் இருக்கிற லேடிஸை பற்றி கொஞ்சம் அடக்கமாக பேசுவீங்க. நான் சொல்ல வந்ததை இன்னும் சொல்ல விடலை. சொல்லு. ஈவினிங் ஷோவுக்கு தேவி தேட்டருக்கு போகிறதா இருந்தோம்ல, அந்த அனாமிகா கூட நாராயணோட போயிருக்காளே. பாவம், உங்களை அங்கே எதிர்பார்த்து ஏமாந்து போயிருப்பா. அவள் கிடக்கிறா. நம்ம அப்பாஸ் சபா இருக்குல்ல, அது எங்கே போயிட போகுது? விளையாடாதீங்க. சபா செக்ரட்டரி இன்றைக்கி நைட் ஷோவுக்கு 2 டிக்கெட் கொடுத்துட்டு போயிருக்காரு. வாங்க படத்துக்கு போகலாம். நைட் ஷோவுக்கா? ஆமாம். நீயா என் கூட வரப்போறியா? ஆமாம் ஆமாம் ஆமாம், நீங்கள் தானே சொல்லுவீங்க. ஒரு பிரச்சனைக்கு முடிவு தெரியணும்னா மனசை அதிலேயே போட்டு குழப்பக்கூடாது. ஒரு சேஞ்சுக்கு வேறு ஏதாச்சும் ஒன்றில் மனசை ஈடுபடுத்தணும்னு. படத்துக்கு போயிட்டு வருவோம் வாங்க. என்ன படம்? அவசர போலீஸ் 100. போகலாம் வா. நான் ஒன்றும் வற்புறுத்தலை, அதான் போவோம்னு சொல்லிட்டேனே. சுசி, ஏன் இப்படி பதறீங்க? காலுக்கு கீழே பாம்பு கிம்பு ஊறுதா? அது இல்லை சுசி. இப்போ அந்த வில்லன் மாடி ஜன்னல் வழியாக தலைனவை நீட்டிட்டு ஒரு வசனம் சொன்னானே, என்ன சொன்னான்? எல்லா வில்லன்களும் சொல்கிற அதே வசனம்தான். குழந்தைய கீழே போட்டு கொன்னுடுவேன்னு சொன்னான். புறப்படு. என்ன பரத், விளையாடுறீங்களா? விளையாடலை, சீரியஸாக தான் சொல்கிறேன். டாக்டர் கேஸில் எனக்கு ஒரு ஒளி தெரியுது. படத்தை இன்னொரு முறை உனக்காகவே போட்டு காட்ட சொல்கிறேன். புறப்படு. நாம் உடனே இப்போ இன்ஸ்பெக்டர் நியூட்டனை பார்க்க போகிறோம். வாங்க பரத். இந்த நேரடி இப்போது 11:30 ஆகுது. எல்லாம் தூங்கிட்டு இருக்கிற நேரம். நீங்கள் என்னன்னா சுசியை கூட்டிக்கிட்டு ரோடாக ஊர்வலம் வரீங்க. பீட் போலீஸ்காரன் யாரும் உங்கள் காரை மடக்கி விசாரிக்கலையா? நியூட்டன் சார், உங்கள் உதவி எனக்கு ரொம்ப அவசரமாக தேவைப்படுது. முதல்ல உட்காருங்க. சுசி, நீ போய் 3 காஃபி கலந்து எடுத்துக்கிட்டு வாமா. போனிடெயில் போட்டிருக்க, நல்லாயிருக்கு. என் வந்தனா கூட இப்படித்தான் போனிடெயில் போட்டு உன்ன மாதிரியே பனியன் போட்டுக்கிட்டு. நியூட்டன் சார், காஃபி எல்லாம் அப்புறம். சுசி, நீ இங்கேயே உட்காரு. பனியனை மாற்றலையா? பிவேர் ஆஃப் டூப்ளிகேட்ஸ் இன்னும் இருக்கா? ரைட்டு, பரவாயில்ல. சொன்னபடி வாக்கு காப்பாற்றுற. நாளைக்கு காலையில் தான் மாற்றணும் அதை. அலெக்ஸ்ன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன தோணுது நியூட்டன் சார்? கிரண் ராவ் அப்படின்னா? நீங்களே ஒரு கேஸில் அவங்கள டிபார்ட்மெண்ட்டுக்கு பிடிக்கிறதுக்கு உதவியாக இருந்தீங்கன்னு நினைக்கிறேன் பரத். அலெக்ஸ், கிரண் ராவ்னு 3 பேர் ஜெயிலில் தான் பிறந்துட்டானுங்கன்னு தோணுது. அவங்க ஜெயிலில் இல்லாமல் வெளியில் இருந்தால் ஏதாவது புதுசாக குற்றங்களை யோசித்து செயல்படுத்த தொடங்குவாங்க. அவங்க இப்போ உள்ளேயா வெளியேயா?
நம்ம ரெக்கார்ட்ஸை பார்க்கணும். இல்லைன்னா வேலூர் ஜெயில் வார்டனாக இருக்காரே முருகேசன், அவருக்கு ஒரு ஃபோன் போட்டால் தெரிஞ்சிடும். கடைசியாக அவனுங்க 3 பேரும் வேலூரில் தான் இருக்காங்க. என்ன மேட்டர் சொல்லாமலே பேசிகிட்டு இருந்தா எப்படி? என் வந்தனா கூட ஃபோன் போட்டு கேட்டுடுங்க சார். இருங்க படவா, நியூட்டன் சாருக்கு முன்னால் என் பனியனில் என்ன எழுதியிருக்குன்னு நீங்கள் படித்தே ஆகணுமா? ஒரு குஷி தானே சுசி. என் ஈகோ நீண்ட நாள் கழித்து சாட்டிஸ்ஃபை ஆகியிருக்குன்னு மற்றவங்களுக்கு தெரிய வேணாம். என்ன நியூட்டன் சார், போன வாரம்தான் ரிலீஸ் ஆகியிருக்காங்களாம். அப்போ இது அவங்க வேலை தான் சுசி. கேஸ் என்னென்னு நியூட்டன் சார்கிட்ட சொல்லிட்டுரு. நான் உள்ளே போய் உங்களுக்காக 3 காஃபி கலந்து எடுத்துகிட்டு வரேன். இன்னும் கொஞ்சம் சர்க்கரை போட்டிருக்கலாம். என் வந்தனா காஃபி போட்டால். நியூட்டன் சார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எதை பற்றி? இந்த கேஸை பற்றி. அலெக்ஸ் கிரண் ராவோட வேலை தான் இது. அவங்க தான் குறுக்கு வழியில் நிறைய பணம் பண்ணணும்னு பார்ப்பாங்க. விஜய் பட்டேல்னு ஒரு நம்பரை பற்றி குறிப்பிட்டீங்களே, அவன் சொல்லி கூட இந்த கடத்தல் வேலையெல்லாம் செய்ய இவனுங்க சம்மதிச்சிருப்பானுங்க. உங்கள் யூகா இருக்கட்டும் நியூட்டன் சார். நீங்கள் அவசர போலீஸ் 100 படம் பார்த்துருக்கீங்களா? இன்னும் இல்லையே. ஏன்? அந்த படத்தில் ஒரு வசனம் வருது, குழந்தைய கீழே போட்டு கொன்னுடுவேன்னு வில்லன் ஒருத்தன் ஹீரோவே மிரட்டுறான். தாரணி கூட டாக்டர் பரமேஸ்வரன் ஃபோனில் பேசினப்போ அவருக்கு ஒரே சத்தமாக கேட்குதுன்னு சொல்லிட்டு இதே குரலை கேட்டதாக சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, சிட்டியோட அவுட்ஸ்கர்ட்ஸில் எங்கேயாவது அந்த படத்தை மார்னிங் ஷோவாக போட்டிருப்பாங்க. அந்த தேட்டரில் பேசுகிற வசனம் டாக்டர் காதில் விழுந்து அது கொஞ்சம் காட்டடி யுகம்தான். இருந்தாலும் முயற்சி பண்ணுவோமே. சிட்டிக்கு வெளியில் எங்கெங்கே அந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்குன்னு பார்ப்போம். அது பக்கத்தில் சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது அறை தெரியுதான்னு பார்ப்போம். உங்கள் போலீஸ் படையை எழுப்பி விட்டீங்கன்னா இந்த நேரத்திலையா? ஆமாம் நியூட்டன் சார். டாக்டர் பரமேஸ்வரன் போல் ஒரு அறிவாளியை இந்த நாடு இழந்துடக்கூடாது. அதுக்கு நீங்கள் ஒத்துழைக்கணும். லெக்சர் கொடுக்குற மாதிரி இருக்குது. நான் நம்ம ஆட்களே அனுப்புகிறேன். ஆனால் அலெக்ஸ் கிரண் ராவ் 3 பேருமே குறுக்கு புத்திக்காரனுங்க. அவங்க டாக்டர் பக்கத்தில் காவலாக இருக்கிறச்ச நம்ம ஆட்கள் சுற்றி தேடுறத அவங்க கண்டுபிடிச்சிட்டா டாக்டரை பணயமாக வச்சுக்கிட்டு நம்மையும் சேர்த்து மிரட்ட ஆரம்பிப்பாங்க. அப்புறம் டாக்டர் உயிருக்கு என்னால் உத்தரவாதம் தர முடியாது. அப்படின்னா இப்படி செய்யலாம் நியூட்டன் சார். எப்படி? நாளைக்கு காலையில் ரம்மியன் ஜோக்கர் பற்றி தாரணி சொல்லணும்னு அவங்க மிரட்டியிருக்காங்க. நான் தாரணிக்கிட்ட போய் ஃபோன்லேயே நேர்லேயோ அந்த அலெக்ஸ் கிரண் ராவ்கிட்ட என்ன சொல்லணுங்கிறத நான் சொல்கிறேன். நான் சொல்கிறபடி தாரணி சொன்னால் அவங்க 3 பேரும் வெவ்வேறு திசையில் பிரிய வேண்டியிருக்கும். அந்த சூழ்நிலை நாம் தனியாக இருக்கிற டாக்டரை தப்பிக்க வச்சிடலாம். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலை. நீங்கள் உங்கள் போலீஸ் படைக்கு ஆர்டர் கொடுங்க நியூட்டன் சார். நம்ம யூகம் கரெக்டுனா அவசர போலீஸ் 100 நடக்கிற ஏதோ ஒரு தேட்டருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பில்டிங்கில் அவங்க டாக்டராக அடைச்சி வச்சுருக்கணும். அப்படி ஒரு பில்டிங்கை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க கண்டுபிடிக்கிறச்ச அலெக்ஸ் கிரண் ராவ் 3 பேருமே அந்த பில்டிங்கில் இல்லாமல் இருக்க நான் முயற்சி பண்ணுறேன். ஒருவேளை அவங்களுக்கு பதில் வேறு யாராவது காவலுக்கு வச்சுட்டு போயிட்டா? ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். எப்படியும் ஃபார்முலா கையில் கிடைக்கிற வரை அவங்க டாக்டரை கொல்ல மாட்டாங்க. ரைட், நான் செஞ்சிடுறேன். இப்போ நீங்கள் எங்கே புறப்படுறீங்க? நகரில் இருக்கிற 3 கிளப்புக்கு. காஸ்மாபாலிட்டன், ஜிம்கானா, அப்புறம் ரவுண்ட் டேபிள் கிளப். சுசி கிளம்பு. இன்றைக்கி இரவு முழுக்க நமக்கு வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க சார், மே ஐ ஹெல்ப் யூ? நிச்சயமா, உங்கள் உதவியை நாடி தான் வந்திருக்கேன். நான் தனியாக வந்து கேட்டால் நீங்கள் உதவி பண்ணுவீங்களோ மாட்டிங்களோன்னு தான் கூட என் அசிஸ்டண்ட்டையும் அழைச்சிட்டு வந்திருக்கேன். சார், நீங்கள் காஸ்மாபாலிட்டன் கிளப்புக்கு செக்ரட்டரியாக இருக்கலாம். ஆனால் அதுக்காக பார்க்குற பார்வையில் ஒரு டீசன்சி வேணாம். என்னம்மா இது? நான் எங்கே தப்பாக பார்த்தேன்? நீங்கள் போட்டிருக்க பனியனில் இருக்கிற வாசகத்தை பார்த்தேன். யாருக்குமே 2வது முறை பார்க்கணுன்னு தோறும். பிஹேவியர் ஆஃப் டூப்ளிகேட்ஸா? உங்களுக்கு நல்ல நகைச்சுவை உணர்வுமா? நீங்கள் ஏன் சார் கத்துறீங்க? இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நான் இந்த மாதிரி இன்னும் எத்தனை இடத்துல சுற்ற போகிறோன்னு எனக்கே தெரியலை. டாக்டர் பரமேஸ்வரனை தெரியும்ல? தெரியுமே, 20 நாளில் அவர் தான். விளக்கமெல்லாம் வேண்டாம். இவ நெளீரா பாருங்க. அவர் ஒரு ஆபத்தில் சிக்கிட்டு இருக்காரு. அவரை ஆபத்தில் சிக்க வச்சிருக்கிற ஒருத்தன் நாளைக்குள்ளே உங்களை தேடி இங்கே வருவான். அவன் வந்தான்னா
போலீஸுக்கு சொல்லணும். அதானே நம்ம கிளப்பில் ஒரு 2 அடியாளுங்க இதுக்குன்னே கறி சாப்பிட்டுட்டு உடம்ப தேத்தி வச்சுருக்காங்க. அப்படியெல்லாம் எதுவும் செய்திடாதீங்க. அவனை நேரில் வந்தாலும் வருவான், இல்லைனா அவன் ஆள் ஒருத்தனை அனுப்பி ஆழம் பார்ப்பான். அதனால் யார் வந்தாலும் சரி, டாக்டர் பரமேஸ்வரன் உங்கள் கிளப்பில் மெம்பரானு கேட்டால் ஆமான்னு சொல்லணும். சொல்லிட்டா போச்சு. அது மட்டும் இல்லை, டாக்டர் இங்கே கார்ட்ஸ் விளையாடுவாரான்னு கேட்டால் விளையாடுவாருன்னு சொல்லணும். அதுவும் அவரோட சொந்த சீட்டுக்கட்டில் தான் ஆடுவாருன்னு சொல்லணும். அந்த சீட்டுக்கட்டை டாக்டர் பரமேஸ்வரன் வாங்கிட்டு வர சொன்னாருன்னு சொன்னால் மறுக்காமல் நீங்கள் அவங்ககிட்ட சீட்டுக்கட்டை கொடுக்கணும். சீட்டுக்கட்டு இருந்தால் தானே கொடுப்பாங்க. இந்தாங்க, இதோ இருக்குது 3 கட்டு. இந்த 3 கட்டையுமே நீங்கள் வர்றவங்கிட்ட கொடுத்துருங்க. சரி, ரொம்ப தேங்க்ஸ் சார். வேலையாக அந்த பனியனை கழட்டி எறிங்கம்மா. 53 வயசான எனக்கே சோதித்து பார்க்கணும் போல் தோணுது. படவா, அந்த நரத்தலகாரன் என்ன பேச்சு பேசுகிறான்? எல்லாம் உங்களால் தான். இப்படி ஒரு பனியனை மாட்டி என்னை தலைகுனிய வைக்கிறீங்களே பரத். எனக்கு அவமானம்னா அது உங்களுக்கும் நேர அவமானம் இல்லையா? இன்றைக்கி ஒரு நைட்டுக்கு தானே சுசி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அது என்ன 3 கிளப்லேயும் 3 சீட்டுக்கட்டை கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. அதில் என்ன இருக்குன்னு அலெக்ஸும் கிரணும் ராவும் பார்த்துக்கிட்டே இரு சுசி. ஒரு எலிப்பொறி மாதிரி, எலிப்பொறின்னு வெளியே தெரியாத அளவு தான் செயல்பட்டிருக்கேன். தெரிஞ்சிட்டா நம்ம திட்டமெல்லாம் சிதைஞ்சிரும். அதனால தான் நான் உங்ககிட்டையும் சொல்லலை. அடுத்த திட்டம் என்ன? தாரணியை போய் பார்க்கணும். நாளைக்கு காலையில் பேப்பர் போடுறவன் மாதிரி அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடுறேன். பேப்பர் போடுறவன் வீட்டுக்குள்ளே எல்லாம் நுழைவானா? பில்லுக்கு பணம் வாங்கினோம்னா நுழைவான்ல. அத்தியாயம் 12. பேப்பர்மா அங்கே வச்சிருப்போ. இல்லைம்மா, இந்த மாத பில்லை நீங்கள் இன்னும் செட்டில் பண்ணலை. தொழில் கொஞ்சம் டல் அடிக்குது. காசு புரண்டினா தான் நாளைக்கு எங்களுக்கு பேப்பர் சப்ளை வரும். பணத்தை செட்டில் பண்ணிட்டீங்கன்னா ஐயா இல்லையாம்மா? இங்கேயே இரு, உள்ளே போய் பணம் கொண்டு வரேன். என்ன பரத், சொல்லுங்கள். ஏன் பாத்ரூம் வரைக்கும் என்னை கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்தீங்க? தாரணி, நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படணும். இன்றைக்கி உங்களுக்கு அவன்கிட்ட இருந்து ஃபோன் வந்தானே. ஃபோன் வரும், இல்லைனா அவனே வருவான். சொல்லுங்கள். ரம்மி அண்ட் ஜோக்கர்னால் என்னன்னு இன்னும் தெரியலை. ஆனால் டேடி 3 சீட்டாட்ட கிளப்புக்கு போயிட்டு வருவார். ஜிம்கானா, காஸ்மாபாலிட்டன், ரவுண்ட் டேபிள். அங்கே போய் ரம்மி ஆடுவார்னு சொல்லுங்கள். சீட்டு ஆடும்போது டேடிக்கு வழவழன்னு பிளாஸ்டிக் சீட்டுக்கட்டு தான் வேணுங்கிறதால 3 கிளப்லேயும் டேடி தன்னோட சொந்த சீட்டுக்கட்டில் தான் சீட்டு ஆடுவார்னு சொல்லுங்கள். சரி பரத், நீங்கள் நிச்சயமாக டேடியை காப்பாற்றிடுவீங்க தானே? முயற்சி பண்ணுறேன். அந்த சீட்டுக்கட்டில் ஏதாவது செய்தி இருந்தாலும் இருக்கும்னு சொல்லுங்கள். முடிஞ்சால் அந்த கிளப்புக்கெல்லாம் நானும் வருவேன்னு சொல்லுங்கள். உங்களை எப்படியும் அழைச்சிட்டு போக மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இயல்பாக பேசுகிற மாதிரி பேசணும். ஓகே? என்ன இதுக்கு போய் மறுக்கிறீங்க? நீங்கள் தானே பரத், நான் மறுத்து தலையை அசைச்சா நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. நீங்கள் மகிழ்ச்சி அடையணும் தான் அப்படி செஞ்சேன். நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன். அந்த பொண்ணு எழுந்துட்டா கிரண். பேப்பர் போடுற பையன் வந்து அவகிட்ட பேசிட்டு போனான். அப்போ நீ அவளுக்கு ஃபோன் போடு. அவளுக்கு கொடுத்த கெடு முடியுதுன்னு சொல்லு. அவள் எங்கேயும் வெளியில் போகலை தானே? என்ன அலெக்ஸ், சொல்லேன். தயங்குற? அவள் வெளியில் போயிருக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். ஏன், கண்ணபிரானோட நபரை அங்கே காவலுக்கு வச்சுட்டு வந்ததா சொன்னியே. கார்பரேஷன்லேருந்து யாரோ வந்து அவனை அங்கே உட்காரக்கூடாதுன்னு மிரட்டி எழுப்பிட்டாங்களாம் சொன்னான். நான் இரவு அவள் தூங்க போன பிறகு தான் இங்கே புறப்பட்டு வந்தேன். எனக்கு எதுக்கு? தண்ணி அடிக்கவா? பிஸ்னஸ் முடிஞ்ச உடனே வேண்டிய மட்டும் அயல்நாட்டு சரக்காக ஊற்றிக்கலாம்ல. அவள் எங்கேயும் போயிருக்க முடியாது கிரண். இப்படியே சமாளிச்சுக்கப்பா. பிரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்னு பேசிக்கிட்டோங்கிறதுக்காக பார்ட்டிக்கிட்ட 6 லட்சம் கேட்டாச்சு. அவனும் தரேன்னு ஒத்துக்கிட்டாச்சு. 2 லட்சம் கையில் வரணும்னு சொல்லிட்டு இருந்தா வந்து விழுந்துடுமா? கொஞ்சம் மட்டும் ஈடுபாடு காட்ட வேணாமா தொழிலில்? நீ இவ்வளவு பேசின அப்புறம் நான் இங்கேருந்து ஃபோன் போட்டு பேசினா நல்லா இருக்காது. நான் நேரிலேயே போயிட்டு வந்துடுறேன் கிரண். பேசாதே, செய், வெற்றியோட வா. என்னை அலெக்ஸுன்னு சொல்லுவாங்க. நண்பர்கள் நடுவில் நான் தான் இரக்கம் இல்லாதவன்னு பேர் வச்சுருக்கேன். உனக்கு 24 மணி நேரம் டைம் கொடுத்துட்டு போயிருந்தேன். சொல்லு, ரம்மி அண்ட் ஜோக்கர்னா என்னன்னு சொல்லு. தெரியலை அலெக்ஸ், சத்தியமாக தெரியலை. டேடி எப்படி இருக்காரு? போடி திருட்டு கழுத. மயிலான்னா இறகு போடவா மாட்டேங்கிறியா?
என்னப்பா, என்ன ஃபோன் பண்ணியிருக்க? நண்பா, டாக்டர் பக்கத்தில் இருக்காரு தானே? டாக்டர் இருக்காரு. அவர் நெத்தியில் துப்பாக்கியும் வச்சிருக்கு. அது இருக்கட்டும், குட்டி என்ன சொல்கிறா? ஒரு அடி அடித்தேன். பின்ன விளையாட்டா காட்டுறா? கீழே விழுந்திருக்கா. கண்ணை திறந்துக்கிட்டு பரிதாபம் தேடுறா. நீ என்ன செய்கிற? ட்ரிக்கரை வேணாம் வேணாம், நீங்கள் லைனை கட் பண்ணுங்க. பண்ணியாச்சு, சொல்லு. டேடி ரம்மி அண்ட் ஜோக்கர்னா என்னன்னு என்கிட்ட எதுவும் சொன்னதில்லை. இருங்க, ஆனால் டேடிக்கு சீட்டாடுற பழக்கம் இருக்குது. ஓய்வு நேரத்தில் அவருக்கு அதுதான் பொழுதுபோக்கு. சீட்டாட போகிறச்சே அவர் கிளப்பில் கொடுக்குற சீட்டுக்கட்டை உபயோகப்படுத்துறதில்ல. பின்ன டேடி சொந்தமாக பிளாஸ்டிக்கில் வழவழன்னு சீட்டுக்கட்டு வச்சுருக்காரு. அதைத்தான் வச்சு அவர் விளையாடுவார். சொந்தமாக சீட்டுக்கட்டில் விளையாடுவாரா? ஆச்சரியமாக இருக்கே. இதில் எங்கேயோ தீஞ்சி போன வாசனை வருதே. டேடிக்கு 3A கார்ட்ஸ் கம்பெனி எம்டி நெருங்கின நண்பர். அவர் தான் டேடிக்கிட்ட நிறைய சீட்டுக்கட்டுகளை அன்பளிப்பாக கொடுப்பார். டேடி அதைத்தான் கிளப்பில் கொண்டு போய் வச்சு விளையாடுவார். பரவாயில்ல, இப்போ தீஞ்சு போன வாசனை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. டேடி எந்த கிளப்புக்கு போவார்? 3 கிளப்பில் மெம்பர். அதனால் 3 கிளப்புக்கும் போவார். ஒரு நாள் காஸ்மாபாலிட்டன், ஒரு நாள் ஜிம்கானா, ஒரு நாள் ரவுண்ட் டேபிள். 3 பொண்டாட்டிக்காரன் போல் 3 கிளப்புக்காரரா? டாக்டருக்கு வெறும் ஆராய்ச்சியில் தான் ஆசைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இவ்வளவு தானா? இன்னும் ஏதாவது கிளப்பில் மெம்பரா? எனக்கு தெரிஞ்சு 3 கிளப் மெம்பர். டேடி எனக்கு தெரியாமல் வேறு எதிலாவது மெம்பராக இருக்கலாம் இல்லையா? நீயே என்னை திருப்பி கேட்குறிய? போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. என்ன? நேத்திலிருந்து கேட்கணும்னு உன்னை நான் கற்பழிச்சிட்டா நீ கடலில் குதித்து இறந்து போவியா? தூக்கில் தொங்குவியா? இல்லை விஷம் குடிப்பியா? முதல்ல உன்னை கொலை பண்ணுவேன். அதையும் பார்த்துருவோம். தொழில் அழைக்குதுமா, இல்லைன்னா இப்போயே முயற்சி பண்ணிடுவேன். எதுக்கும் போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் உன்கிட்ட அந்த சோதனை நடத்தி பார்த்துடுறேன். என்ன அலெக்ஸ், காயா பழமா? செங்காய். ஆரம்பிச்சிட்டாயா புதிர் போட? போன காரியம் என்ன ஆச்சு? டாக்டர் 3 சீட்டாட கிளப்பில் மெம்பரு. அங்கே போய் சீட்டாடுவார். சீட்டாடுறச்ச சொந்த சீட்டுக்காட்ட தான் உபயோகிப்பார். இதுதான் இன்றைக்கி காலையில் குட்டி புதுசாக கொடுத்துருக்க தகவல். சீட்டாட்டம், ரம்மி அண்ட் ஜோக்கர். ஏதாவது ஜோடி சேர்ற மாதிரி இருக்கு இல்லையாராவ்? அந்த சீட்டுக்கட்டில் ஏதாவது செய்தி இருக்கும்னு எதிர்பார்க்குறிய கிரண்? இருக்கலாம் இல்லை ராவ். நீ போகிற 3 கிளப்புக்கும் போய் டாக்டரோட சொந்த உபயோகப்படுத்துறதுக்காக வச்சுருக்கிற சீட்டுக்கட்டுகளை நீ அடிச்சுட்டு வர்ற. ஏன் அலெக்ஸ், சீட்டுக்கட்டெல்லாம் கிளப்பில் தானே கொடுத்து வச்சுருக்காரு? ஆமாம் கிரண். அப்போ நீ போயிட்டு வாராவ். அமைச்சாங்க எல்லாம் தேர்தல் நேரத்தில் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்வாங்களே, அந்த மாதிரி ஒரு வேகத்தில் நீ செயல்படணும். அங்கே என்னப்பா ஒரே சத்தமாக இருக்குது? பக்கத்து தியேட்டரில் டிக்கெட்டுக்கு அடிதடி. அப்படியா? அப்படி என்னப்பா அவ்வளவு சிறப்பான படம் அது? அவசர போலீஸ் 100. ஐசி. இதான் கிரண் டாக்டர் கிளப்பில் விளையாடுற சீட்டுக்கட்டுங்க. 3 கிளப்லையும் 3 கட்டு கொடுத்து வச்சுருக்காரு. பாரு, கட்டு எப்படி புது பொண்ணு போல் வழவழன்னுட்டு. போய் கேட்ட உடனே தந்துட்டாங்களா? இல்லை நீ ஏதாச்சும் வன்முறையை பயன்படுத்தினியாரா? வன்முறையெல்லாம் இல்லை, ஆனால் நிறைய கேள்வி கேட்டாங்க. சீட்டு கம்பெனிக்காரன் அந்த கட்டுகளை பிரிண்ட் பண்ணுறச்சே பிரிண்டிங்கில் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அதான் விநியோகித்த கட்டுகளையெல்லாம் திருப்பி பெருக்கிறதுக்காக சொல்லி ஒரு மாதிரி சமாளிச்சிட்டேன். பேசாதீங்கப்பா, முதல்ல சீட்டுக்கட்டுகளை சோதனை போடுங்க. ஏதாச்சும் தெரியுதான்னு பார்ப்போம். டாக்டர் எப்படி இருக்கார் கிரண்? அதே போலத்தான், தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. மூச்சு சீராக வருது, ஆனால் ஆள் எழுந்திருக்கவே மாட்டேங்கிறான். நாத்தமெல்லாம் எதுவும் வரலையே? சேச்சே, ஆள் இன்னும் சாகலப்பா. அந்த ஆள் கண்ணு முடிச்சுக்கிட்டு இருந்தா என்னையா இதில் ரகசியம் இருக்குன்னு அடித்து கேட்டால் தெரிஞ்சுக்கலாம் இல்லை? கிரண், இங்கே பாரு. என்ன அலெக்ஸ் பரபரக்கிற? ஏதாவது புதையலா? கிட்டத்தட்ட. டாக்டர் பெரிய ஆள். இங்கே பாரு, இது ரவுண்ட் டேபிள் கிளப்லேருந்து கொண்டு வந்த சீட்டுக்கட்டு. 3 கட்டுங்க. நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் நான் கட்டில் இருக்கிற எல்லா ஜோக்கரையும் உருவி பார்த்தேன். ஜோக்கர் சீட்டில் எல்லாம் ஒரு மூலையில் 1, 2ன்னு சின்னதாக நம்பர் எழுதியிருக்கேன்னு ஆச்சரியப்பட்டேன். எல்லா ஜோக்கரையும் எடுத்து பின்னால் திருப்பினா ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருக்கு.
ஸ்டிக்கரை பிரித்தா டாக்டர் ஜோக்கர் சீட்டு கட்டுக்கு பின்னாடி ஒரு முகவரி எழுதியிருக்காரு பாரு. அட, எல்லா சீட்டையும் வரிசையாக வச்சா தான் அந்த முகவரி தெரியுது. கிரண் முகவரிக்கு கீழே பொடி எழுத்தில் என்னவோ எழுதியிருக்கே. இருப்பா பார்க்க விடு. மாடசாமி 19 அக்ரஹாரம் தெரு, கும்முடிப்பூண்டி. இந்த முகவரி தான் தெளிவாக தெரியுது. வெள்ளெழுத்து கண்ணாடி போடணும் போல இருக்கே. ராவ், நீ படி. வில் ரீச் த கவர்மெண்ட் ஆன் 3rd day. 3வது நாள் அரசாங்கத்துக்கிட்டே சேர்த்துடுமா. எது? ஃபார்முலா தான். இவ்வளவு மறைச்சி வேறு எதை சேர்க்க போகிறாங்க? எனக்கு ஒரு மாதிரி தெளிவாயிருச்சுரா. டாக்டர் ஃபார்முலாவில் ஒரு பகுதியை இந்த கும்முடிப்பூண்டி மாடசாமிக்கிட்ட கொடுத்துருக்கான். 3வது நாள் அதை போலீஸ் ஸ்டேஷன்லேயோ ட்ரெஷரிலேயோ சேர்க்க சொல்லியிருப்பான். நாம் டாக்டரை நேற்று கடத்திட்டு வந்தோம். அதுக்கு முதல் நாள் நம்ம பார்ட்டி டாக்டர்கிட்ட பேச்சுவார்த்தையில் அவமானப்பட்டு திரும்பி வந்தார். ஸோ அதுக்கப்புறம் தான் டாக்டர் இந்த குசும்பு வேலையெல்லாம் பண்ணியிருக்கணும். இன்றைக்கி 3வது நாள் 10 மணிக்கு தான் மாடசாமியோ கீடசாமியோ ஃபார்முலாவை கொண்டு போய் அரசுக்கிட்ட கொடுக்க முயற்சி பண்ணுவான். நாம் அதுக்குள்ளே முந்திக்கணும். இன்னும் 2 கட்டு இருக்கே, அதில் என்ன இருக்குன்னு தெரியலையே. பார்த்தாச்சு. என்ன இருக்கு அலெக்ஸ்? கோபாலகிருஷ்ணன் 35 பரமேஸ்வரி நகர், செங்கல்பட்டுன்னு ஒரு முகவரி. வைத்தியலிங்கம் 66 எம்ஜிஆர் தெரு, சேலம்பாக்கம்னு இன்னொரு முகவரி. 2லேயும் அதே 3 கெடு. கில்லாடியா இந்த டாக்டரு. 3 திசையில் 3 பேர்கிட்ட ஒப்படைச்சிருக்கானே. அலெக்ஸ், இந்த வேலைக்கு நாம் தான் போகணும். உடனே புறப்படணும். நாம் தாமதிக்கிற ஒவ்வொரு வினாடியும் நமக்கு கிடைக்க போகிற பணத்துக்கு நாமே வச்சுக்கிற வேட்டு. டாக்டர் தனியாக இருக்கானே, மயக்கத்தில் தானே. வேணும்னா துணைக்கு கண்ணபிரானோட நபரை இங்கே வந்து காவலர் இருக்க சொல்லிட போச்சு. புறப்படு. நீ கேளம்பாக்கம், ராவ் நீ கும்முடிப்பூண்டி, நான் செங்கல்பட்டு. வேலையை கச்சிதமாக முடிச்சுட்டு வரணும். ரைட். அத்தியாயம் 13. உங்கள் பேர்? தனபால் சார். டாக்டர் பரமேஸ்வரனோட அசிஸ்டண்ட்டா? பிஏ மாதிரி சார். எல்லா வேலையும் செய்வேன். டாக்டர் கடத்தப்படுறதுக்கு முதல் நாள் கூட என்னை குப்தா புக் ஹவுஸ்க்கு போயிட்டு வர சொன்னார். அவுட் ஆஃப் மெடிசின்னு ஒரு புக் தருவாங்க, வாங்கிட்டு வான்னாரு. நான் வாங்கிட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தேன். அப்புறம் காருக்கு பெட்ரோல் போட்டுட்டு வர சொன்னார். பெட்ரோல் டிமாண்டாக இருக்கிறதால ஒரு 2 மணி நேரம் வரிசையில் நின்று இந்த மாதிரி எல்லா வேலையும் செய்வேன். ஐசி. நீங்கள் யார்? எதுக்காக என்ன இப்படி கேட்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் பரத். இது சுசி. டாக்டரை கண்டுபிடிக்கிற முயற்சியில் இருக்கோம். உங்களை நேர்த்தியிலேருந்து சந்திக்க முயற்சி பண்ணுறோம். நீங்கள் ஊருக்கு போயிட்டதா சொன்னாங்க. இன்றைக்கி வந்திருக்கீங்க. அதால் உங்கள் வீட்டிலையே வந்து உங்களை சந்திச்சிட்டோம். உங்களைத்தான் திருமணம் ஆகிட்டது போல் இருக்கே. வீட்டில் விளையாடுற 2 குழந்தைங்களும் உங்களோட தானே? ஆமாம். பின்ன அங்கேயே முறைச்சி பார்க்குறீங்க? சாரி சார், இந்த பனியன் எடுத்து கொஞ்சம் என்னை அப்செட் பண்ணிருச்சு. ஒரிஜினல்ஸ் டெஸ்டட் அண்டு வெரிஃபைடா? இப்படியெல்லாம் பனியனில் பிரிண்ட் பண்ணுறாங்களா? வினோதமாக இருக்கே. இது எங்களுக்குள்ளே ஒரு சின்ன குளிர்போர். நான் நேற்று ஒரு பனியனை கொடுத்து மாட்டிக்க சொன்னேன். பரத், பனியனில் என்ன இருக்குதுன்னு சொல்லாதீங்க. அதை சொல்லலைன்னா சாருக்கு நீ ஏன் ஒரிஜினல் பரிசோதித்து சரி பார்த்துக்கிட்டதுன்னு எழுதினா பனியனை போட்டிருக்கன்னு தெரியாமல் போயிடுமே. முதல் கடமையை கவனிங்க டிடெக்டிவ் சார். டாக்டர், உங்ககிட்ட எப்போவாச்சும் ரம்மி அண்ட் ஜோக்கர் என்னன்னு சொல்லியிருக்காரா? இல்லையே. அடடா, என்ன திடீர்னு பச்சை மிளகை கடித்த மாதிரி கையை உதறீங்க? டாக்டர் சொன்ன வேலை ஒன்று செய்ய மறந்துட்டேன். என்ன அது? குப்தா புக் ஹவுஸ்லேருந்து அவுட் ஆஃப் மெடிசின்னு ஒரு புத்தகம் வாங்கிட்டு வர சொன்னாருன்னு சொன்னேன்ல. அந்த புக்கை டாக்டர் படிச்சுட்டு என்கிட்ட கொடுத்து ப்ரொஃபஸர் தேவசகாயம் கிட்ட சேர்க்க சொன்னார். ரொம்ப முக்கியம்னு சொன்னார். நீங்கள் என் கூட வரீங்களா? இந்த புக்கை ப்ரொஃபஸர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடலாம், இல்லைனா டாக்டர் என்னை திட்டுவார். டாக்டர் இப்போ தான் திட்டுறதுக்கு கூட எங்கே இருக்காருன்னு தெரியலையே. அந்த புக்கு எங்ககிட்ட கொடுங்க, என்ன புக்குன்னு பார்க்கலாம். அதை பார்த்து என்ன செய்ய போகிறீங்க பரத்? அது டாக்டரோட ஆராய்ச்சிக்கு உதவுற புத்தகமாக கூட இருக்கலாம். சொல்ல முடியாது. சிறு புத்தகமும் பல்குத்த உதவும்.
கொடுங்க தனபால், இதான் அந்த புத்தகமா? அவுட் ஆஃப் மெடிசின்ஸ். டாக்டர் வாங்கிட்டு வந்த உடனே படித்து முடிச்சிட்டாரா? பென்சிலால் அங்கங்கே அடிக்கோடு போட்டிருக்காரு. என்ன சுசி, இது என்ன போர்னோகிராஃபி புக்கா? இவ்வளவு சிரமப்பட்டு என் தோளிலெல்லாம் முட்டிக்கிட்டு இதை நீ பார்த்தே ஆகணுமா? பரத், கொஞ்சம் இருங்க. The raw materials which yield the finished products are generally. ஆமாம், உனக்கு ஆங்கிலம் படிக்க தெரியாது? அது இல்லை பரத், இந்த வாக்கியத்தில் டாக்டர் அடிக்கோடு போட்டிருக்காரு பாருங்க. வாக்கியத்துக்குள்ளே அடிக்கோடு போடாமல் குறிப்பிட்ட எழுத்துக்கு கீழே போட்டிருக்காரு பாருங்க. ஆமாம், ரம்யான்னு வருது. தனபால், இது தற்செயலாக டாக்டர் அடிக்கோடு போட்டு ஒரு பெண்ணோட பேர் வருதுன்னு ரசித்து பார்த்துருக்காரா? இல்லை பரத். என்னம்மா, என் பேர் என்ன? சுசி. அதில் முழு பேர் சுசீலா. நீங்கள் சுசின்னு அழைக்கிறீங்க, அதுபோல் ரம்யாவை ரம்மின்னா செல்லமாக அழைக்கலாம் இல்லையா? ஆமாம், இது ஏன் எனக்கு தோணாமல் போச்சு? தனபால், ரம்யான்னு உங்களுக்கு யாராவது தெரியுமா? டாக்டரோட ஆராய்ச்சி மாணவி ஒருத்தி இருக்கா, அவள் பேர் தான். கையை கொடுங்க தனபால், நீங்கள் அறிஞ்சோ அறியாமலோ இந்த வழக்கில் நீங்கள் துணை புரிஞ்சிருக்கீங்க. பேர் கண்டுபிடிச்சது நான் பரத். கையை கொடுங்கன்னு அவரை பாராட்டுறீங்க. உங்ககிட்ட கையை கொடுன்னு சொல்லுவேன் நான் சுசி, பின்ன தனியாக இருக்கிறச்ச சொல்கிறேன். தனபால், அந்த ரம்யா எங்கே இருக்காங்க? அவங்க மிஸ்ஸா இல்லை மிஸ்ஸஸா? அதான் இப்போ ரொம்ப அவசியம் இல்லை? உனக்கு தெரியாது சுசி, மிஸ்ஸுனால் ஒரு மாதிரி அப்ரோச் பண்ணணும், மிஸ்ஸஸ்னால் வேறு மாதிரி அப்ரோச் பண்ணணும். அவங்க முகவரி தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் சொல்லுங்கள் தனபால். இங்கே தான், அடையாறு ஜீவரத்னம் நகரில். வாங்க, அவங்கள போய் பார்ப்போம். ஐம் ரம்யா. பேருக்கு ஏற்ற மாதிரி ரம்யமாக இருக்கீங்க. தனபால் மாணவின்னு சொன்னதால் உங்களுக்கு ஒரு 20 வயசு இருக்கும்னு யூகித்தேன். எனக்கு 35 வயசாகுது. இளமையில் தான் மாணவியாக இருக்கணுமா? இளமையில் கல்லுன்னு ஔவையார் சொல்லியிருக்காங்களே, அதனால் அப்படி எதிர்பார்த்தேன். நீங்கள் மிஸ்ஸஸா? எதுக்கு இப்போ அதெல்லாம்? டாக்டரை கண்டுபிடிக்க நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் உயிரை கொடுத்தாவது பண்ணுறேன். டாக்டர் எங்கே இருக்கான்னு நாங்கள் ஒரு மாதிரி யூகிச்சிருக்கோம். அதுபடி வேறு ஒரு முயற்சியில் போலீஸ் தீவிரமாக இறங்கியிருக்கு. ரம்மி அண்ட் ஜோக்கர்னால் என்னென்னு புரியுதா உங்களுக்கு? டாக்டர் தன்னோட கண்டுபிடிப்பை எங்கே ஒப்படைச்சி வச்சுருக்காருன்னு சொல்கிறதுக்கு இந்த குறிப்பை தான் கொடுத்துருக்காரு. நீங்கள் பரத், நீங்கள் சுசி, இது கரெக்டு தானே? என்னங்க இப்போ போய் இப்படி ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு? வேணும்னா எங்கள் கூட வாங்க, நாங்கள் எங்கள் ஐடென்டிட்டியை நிரூபிக்கிறோம். இல்லை, உங்களை நம்பலாம்னு தோணுது. டாக்டர் என்கிட்ட தன்னோட ஃபார்முலாவில் பாதி என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. ப்ரொஃபஸர் தேவசகாயம் கிட்ட சேர்க்க சொல்லியிருக்காரு. அவரோட உயிருக்கு ஆபத்து வந்து அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா தன்னோட கண்டுபிடிப்பு உலகத்துக்கு தெரியாதுன்னு என்கிட்ட முந்தா நாள் கொண்டு வந்து கொடுத்தாரு. ரொம்ப கவலையாக இருந்தார். யாரோ ஒரு குவிக்வெல் ஃபார்மசூட்டிக்கல்காரன் அவரை மிரட்டிட்டு போனதாக சொன்னார். டாக்டருக்கு ஒன்றும் ஆயிடாதே பரத், ஒன்றும் ஆயிடாதுன்னு நம்புவோம். அந்த ஃபார்முலாவோட இன்னொரு பாதி ஜோசப் கிட்டே இருக்குது. ஜோசப் யார்? கொச்சியை சேர்ந்தவர். அவர் எங்கே இருக்கார் ரம்யா? அதான் இப்போ முக்கியம். சர்க்கஸில் வேலை செய்கிறாரு. அவரோட சர்க்கஸ் கம்பெனி இப்போது மெட்ராஸில் தான் இருக்குது. ஹாலிவுட் சர்க்கஸ் கம்பெனின்னு கேள்விப்பட்டதில்லை? இப்போ கேள்விப்பட்டேனே. அவர் எங்கே என்னவா இருக்கார்? பஃபூன் அப்படின்னா ஜோக்கர். ஆமாம், ரம்மி அண்டு ஜோக்கர், இதான் அர்த்தம். இதாங்க உங்ககிட்ட பெரிய வம்பா போச்சு. என்ன வம்பா போச்சு? பின்ன கதை முடிகிற நேரத்தில் வந்து புதுசாக அறிமுகமாகறீங்க. நாங்கள் தான் ரம்மி அண்டு ஜோக்கர்னு சொல்கிறீங்க. ரிட்டர்ஸ் எல்லாம் கதையின் முடிவில் திடீரென்று 2 பாத்திரங்களை நுழைத்து எங்களை ஏமாற்றி விட்டார். பிகேபின்னு அவரை திட்டுவாங்க. அவர் என்ன செய்வார் பாவம். நீங்கள் இப்போ தானே ஸ்டேஜுக்கு வரீங்க, வாங்க நாம் உடனே அந்த ஜோக்கரை போய் பார்ப்போம். ஜோசப்பை போய் பார்ப்போம். ஐ எம் ஜோசப். அபூர்வ சகோதரரில் கூட ஒரு சீனில் வந்திருக்கேன். கமல் ஜோக்கர் வேஷத்தில் வந்து டான்ஸ் ஆடுறச்சே பின்னணியில் நான் கூட டான்ஸ் ஆடியிருக்கேன். அப்படியா? உங்கள் போஸை பார்த்த நினைவு இல்லையே. நான் தான் ஜோக்கராச்சே. முகத்தில் ப்ளம்ஸ் பழ சைஸில் ஒரு சிவப்பு ரப்பர் பந்து வச்சுக்கிட்டு. ரைட். டாக்டர் பரமேஸ்வரன் கிட்டேருந்து வர்றோம். இந்தாங்க, இந்த கவரை தான் டாக்டர் கொடுத்தாரு. விசாரிக்காமலே என்கிட்ட தந்துட்டீங்க. இன்ஸ்பெக்டர் நியூட்டன் கிட்டேருந்து ஃபோன் வந்துச்சு. பரத்னு ஒருத்தர் வருவாருன்னுட்டு. உங்கள் கூட சுசின்னு ஒரு லேடி வரதா சொன்னாங்க. அவங்க பனியனில் கூட ஒரிஜினல்ஸ் டெஸ்டட் அண்ட் வெரிஃபைடுன்னு எழுதியிருக்கும்னு சொன்னார்.
நியூட்டன் சாருக்கு உங்களை எப்படி தெரிஞ்சுது? டாக்டர் பரமேஸ்வரன் சொன்னாராமே, டாக்டர் கூட என்னோடய ஃபோனில் பேசினாரே. அப்படின்னா கதை முடிஞ்சிருச்சா? எனக்கு புரியலை. புரியாதுங்க, 50 பக்கம் முன்னாடி தொடங்கினா தான் முடியும். எதுக்கும் நீங்களும் என் கூட வாங்க, நியூட்டன் சாரையும் டாக்டரையும் பார்த்துடுவோம். தாரணியே? என்ன சுசி, என்னை பற்றி இவ்வளவு சீப்பாக நினச்சிட்ட? தாரணி கூட மிஸ்ஸஸ் கவிதாவும் இருப்பாங்களே, அவங்கள விட்டுட்டு நான் தாரணியை மட்டும் சைட் அடிக்க முடியுமா? படவா, உங்களை ஆஃபீஸில் வச்சு பேசிக்கிறேன். வாங்க பரத், எல்லாம் நீங்கள் யூகிச்சபடியே நடந்துருச்சு. ஆலந்தூரில் ஒரு தியேட்டரில் அவசர போலீஸ் 100 ஓடிட்டுருக்கு. ஆதம் பக்கத்தில் ஒரு அறை இருந்துச்சு. முதல் மாடியில் ஜன்னல் பக்கம் பட்டி வச்சு அடைச்சிருந்தது. சந்தேகம் அது மேலே தான் வந்தது. நம்ம ஆளுங்க அதை நெருங்கிட்டாச்சு. அந்த வீட்டிலேருந்து 3 பேரும் புறப்பட்டு போனாங்க. அவங்க போன அப்புறம் கதவை உடைச்சிட்டு உள்ளே போய் பார்த்தா சார் அப்போ தான் எழுந்திருக்கிறாரு. பை இவர் தான் டாக்டர் பரமேஸ்வரன். டாக்டர் மிஸ்டர் பரத். மகிழ்ச்சி தம்பி, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் தான் என்னை கண்டுபிடிக்கிறதுக்கும் ரம்மி அண்ட் ஜோக்கர் குறிப்பை துப்பு துளக்கி ஃபார்முலாவை காப்பாற்றி கொண்டு வந்ததுக்கும் மூல காரணம்னு இன்ஸ்பெக்டர் சொன்னார். மகிழ்ச்சி. அங்கிள். என்ன கவிதா, வெறும் மகிழ்ச்சியோடு இருந்தால் போதாது. நான் தானே மிஸ்டர் பரத் இந்த வழக்கில் நுழைய காரணமாக இருந்தேன். ஒரு பார்ட்டியே வைக்கணும். வச்சா போச்சு. டேடி. என்ன தாரணி? கவிதா இன்னையிலேருந்து 20 நாள் மறுபடி உங்களை சந்திக்க வருவாளாம். அப்போ அவள் கன்சீவ் பண்ணியிருக்கிறத ஆனா பொண்ணான்னு பார்த்து சொல்லணுமா? ஏய் தாரணி, பண்ணிட்டா போச்சு. ஏன் தாரணியை அதட்டுற? உன் கணவன் வந்துட்டாரா? ஆமாம் அங்கிள். அப்போது 20வது நாள் இங்கே வரலைன்னா தான் தப்பு. ஏன் இன்ஸ்பெக்டர், அந்த ரவுடி பசங்க 3 பேரும் எங்கே இப்போது? கரெக்டாக போலீஸ் என்னை எப்படி கும்மிடி பூண்டியில் வந்து மடக்குச்சின்னே தெரியலப்பா. மூக்கில் வேர்த்த மாதிரி வந்து சேர்ந்துட்டானுங்க. உன்னை மட்டுமா மடக்கினாங்க? எங்கள் 2 பேரையும் தான். திட்டம் போடுறதுல உன்னை விட்டால் ஆள் இல்லைன்னு சொன்னேன். எவ்வளவு துல்லியமாக திட்டம் போட்டு தோல்வி அடைஞ்சிட்டோமே. பார், நம்ம பம்பாய் பார்ட்டி படேல் வராரு. வாங்க சார், இப்படி உட்காருங்க. இது ஜெயிலு பாருங்க, அதனால் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் ப்ரைவேட் பண்ண முடியல. அவரை விடுங்கப்பா, நமக்கு இதெல்லாம் பழக்கம். சார் பாரு, நொந்து போய் வந்திருக்காரு. ராவ், சிகரெட் இருக்கா? இந்தா. பற்ற வைக்க தீப்பெட்டி தான் இல்லை. வார்டனை கூப்பிடுறது தானே, இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கணுமா? நம்ம கண்ணபுராணம் நம்மளை பெயிலில் எடுக்க ஏற்பாடு பண்ணியிருக்காராம். வெளியே கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு ஒரு வேலை ஆகணுமாம். எவ்வளவு டிமாண்டு? 10. வேணாம், 12 கேட்டுரு. பிரிச்சுக்க வசதியாக இருக்கும். அடுத்த முறை திட்டம் தோல்வி அடையக்கூடாதுரா. ரொம்ப துல்லியமாக திட்டம் தீட்டணும். அலெக்ஸ் வார்டன் கிட்ட தீப்பெட்டி வாங்கிட்டு அப்படியே ஒரு குட் நைட்டு கொசுவத்தையும் வாங்கிட்டு வந்துரு. கொசு எவ்வளோ அதிகமாகிடுச்சு பாரு. போன முறைக்கும் இந்த முறைக்கும் கொசு பெருகி போச்சுல்ல. முற்றும். கதை பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.